புரிந்திருக்கும் ஆசிரியர் பாலமதன் ஐயா அவர்கள். பாலமதன் ஐயா நமக்கு தொடர் சிந்தனை ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுல நமக்கு அவர் கொடுக்குற சிந்தனை எல்லாம் நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்து, நடைமுறை சார்ந்து எல்லா சிந்தனையும் இருக்குது. இன்னைக்கு கொடுத்திருக்கிறது வாழ்வின் நோக்கத்தை உணர்தலும் கரைதலும் அப்படின்னு ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்காங்க. இயற்கை வாழ்வியல் சிந்தனையாளர் உயர் திரு பாலமதன் ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. பூஜாமா விஜயம்மாக்கு கோவஸ்ட் கொடுத்துருமா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பேசுறது கொஞ்சம் கேக்குதுங்களா? தெளிவா? தெளிவா இருக்குங்க. நல்லதுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்ங்க. நம்ம ஒரு 2 மாதங்களா சில விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு விஷயத்த நான் பதிவு பண்ணிட்டே வர்றேங்க. அந்த ஒவ்வொரு பதிவும் எடுத்தீங்கன்னா இது தனித்தனி வகுப்பு கிடையாது, ஒன்றோட ஒன்று கலந்து அடுக்குமுறையா வரக்கூடிய வகுப்புகளாக தான் நான் ஒரு சின்ன ஒரு திட்டமிடல போயிட்டு இருக்குதுங்க. நம்ம முதல் வாரம் இங்க பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு பிரபஞ்ச சக்தி, ஒரு ஆழ்மனம், அது எப்படி நம்ம எடுத்துட்டு வர்றதுங்கிற விஷயத்த முதல்ல உள்ள கொண்டு வந்திருந்தோம். அதாவது அந்த ஆள் மனசுக்குள்ள எப்படி நம்ம கொண்டு போறதுங்கிற விஷயங்க. இப்போ அந்த ஆள் மனசுக்குள்ள கொண்டு போறதுக்கான விஷயங்கள் நிறைய இடத்துல பல சந்தேகங்கள் வரும் பொழுது போன வகுப்பு நான் என்ன பண்ணேன்னா கேள்விகளால் உங்களை நிரப்புங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேங்க. ஐ திங்க் எல்லாரும் அதை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. கேள்விகளால் வாழுங்க, கேள்விகள் கேளுங்க. அந்த கேள்விகள் நம்மளோட மெய்ஞானத்தை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணுங்க. பகுத்தறிவுக்கான கேள்விகள் வேண்டாங்க, மெய்ஞானம் நோக்கி கேள்விகள் நகரணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அந்த கேள்விகள் கேட்கக்கூடிய பக்குவத்தை நம்ம அடைஞ்சிரும் அப்படின்னா அடுத்த ஒரு கட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையோட நோக்கத்தை மிக ஆழமாக தெளிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுதான் அதுக்கான நோக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான வகுப்பு வாழ்வின் நோக்கம். ஐயா வாழ்க வளமுடன். உங்களுடைய வாய்ஸ் கேட்கலீங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நெட்வொர்க் வச்சுங்க. திரும்ப நான் கனெக்ட் பண்ணியிருக்குதுங்க சார், மன்னிக்கவும். ஐயா ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லது. இப்போ வாழ்க்கையோட நோக்கம் நம்ம முழுமையா உணர்ந்த அது நோக்கமா இல்ல வேறொரு விதத்துல திணிக்கப்பட்ட நோக்கமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் ஆழமா இந்த வாரம் பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இப்ப வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகள்ட்ட ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, ஒரு வயதானவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, ஒரு மிடில் ஏஜ் மனிதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களா அங்க இருக்க வச்சுலாங்க. ஒரு பக்கம் நம்ம இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழந்தைய வாழும் பொழுது குழந்தைகளோட நோக்கம் அப்படின்னு சொல்லி பெருசா நம்ம கேட்க முடியாது. அப்படி கேட்டாலும் அவர்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்த அவங்க சொல்லிட்டு போவாங்க. இதே கவனிச்சீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துல நீங்க போகும் பொழுது நமது நோக்கம் எப்படி மாறுபடுதுங்கிற விஷயத்த யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியாவும் இருக்கும். ஆக்சுவலா என்ன கேட்டா எப்பயுமே ஒரு கட்டடத்துக்கு பாத்தீங்கன்னா அடித்தளம் என்பது மிக மிக முக்கியங்க. அடித்தளம் மிக மிக முக்கியம். அந்த அடித்தளம் எப்படியோ அதற்கு மேல கட்டப்படக்கூடிய கட்டடங்களோட பலம் அந்த அடித்தளத்தை சார்ந்துதான் இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு விருப்பமானா பல மாடிகள் கட்ட முடியும், இல்ல நம்மளுக்கு தேவை என்றால் ஒரு மாடியோ நிறுத்த முடியும், அது நம்மளோட விருப்பம். ஆனா முதல்ல எது இருந்தாலும் சரி, முதல்ல அடித்தளம் இங்க மிக மிக ஆழமாக மிக ஸ்ட்ராங்காக வலுவாக அங்க இருக்கப்பட வேண்டும். அப்போ ஒரு நோக்கம் என்பது நம்ம ஒவ்வொரு வருஷம் வாழும் பொழுதும் ஒவ்வொரு காலம் கடக்கும் பொழுதும் நம்ம சில சில நோக்கங்கள் நம்ம மேல ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்குங்க. ஆனா ஆழமான நோக்கம் என்ன அப்படிங்கிற விஷயத்துல நம்ம முதல்ல தெளிவா இருக்கமா அப்படிங்கறதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயங்க. இங்க நான் நிறைய பயிற்சி வகுப்புகள் எடுக்கும் பொழுது நம்ம கேட்பாங்க, நோக்கம் உங்க வாழ்க்கையில் நோக்கம் என்னன்னு கேட்கும் பொழுது இங்க நம்ம குரூப்ல இருக்கும் நம்ம சொல்லாங்க
என் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கிறதுங்க, அவங்கள பத்தி நல்லா லைஃப்ல செட்டில் பண்றது, இல்ல ஒரு தனிப்பட்ட மனிதனாக்கும் போது இல்லைங்க நான் வந்து லைஃப்ல செட்டில் ஆகி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துல போய் நகர்றது, இல்லைங்க நான் ஒரு வீடு கட்டுறது, ஒரு கார் வாங்குறதுங்க, இல்ல சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய அந்தஸ்து நோக்கி நகர்றது, ஒரு நல்ல புகழோடு இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் வந்து சொல்லுவோம், இன்னும் சில பேர் நோக்கம் இருக்கும், என்ன அவமானப்படுத்தின சொந்தக்காரங்க முன்னாடி நான் வந்து பயங்கரமா எழுந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா நோக்கங்கள் அப்படிங்கிறது இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. உண்மையில சொல்லப்போனா இதுதான் வாழ்க்கையோட ஆழமான நோக்கமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சத்தியமா அடித்தளம் அது கிடையாதுங்க. ஏன்னா ஒரு நம்மளோட இந்த பூமியில வாழ வந்த நோக்கம் ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ ஒரு கார் வாங்குறதுக்காகவோ அடுத்தவங்க முன்னாடி நம்ம வந்து பெருமையா நடக்கிறதுக்காகவோ இல்லைங்க. முதல்ல அந்த நோக்கத்தை நம்ம ஆழமா புரியுறோமாங்கிற விஷயம் தான் இங்க வந்து முக்கியம். அப்போ உண்மையால ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க உங்க மனசுக்குள்ளே நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க நிறைய நோக்கங்கள் வச்சிருப்பீங்க. இப்ப அந்த நோக்கங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு வாழ்க்கையோட நோக்கம் இதுவா வைக்க முடியுமான்னு கேக்குறேங்க. அந்த நான் சொல்லக்கூடிய அந்த நோக்கம் உங்களால அந்த நீங்க வச்சிருக்கிற நோக்கத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஆக்சுவலா ஆமா கரெக்ட் தான், எனக்கு இதை விட இதுதான் முதல்ல முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா முக்கியமான நோக்கங்கள் அப்படிங்கிற ரொம்ப சிம்பிள்ங்க. நிம்மதியும் ஆரோக்கியமும் அப்படின்னு ஒரு வார்த்தையை மனசுக்குள்ள பதிய வைங்களேன். ஆக்சுவலாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பதிய வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை எதுனா நிம்மதி ஆரோக்கியம் அப்படிங்கிற 2 வார்த்தைகள்ல நம்ம இது பண்ணலாம். இன்னும் வந்து சாய்ஸ் நிம்மதி ஆரோக்கியமான்னு கேட்டோம்னா அங்கேயும் கூட சாய்ஸ் நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நோக்கி நகரலாம். அப்போ தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டாலும் சரி, எப்ப எதை கேட்டாலும் சரி, உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணும், உங்க வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா கண்ணை மூடி சொல்லாங்க, நான் நிம்மதியா இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கவங்க நிம்மதியா இருக்கணும். அந்த நிம்மதிங்கிற ஒரு ஒரு வார்த்தையோட வேல்யூ சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க, இந்த நிம்மதி அப்படிங்கிற விஷயத்துல பல பேருக்கு குழப்பம் இருக்குது ஆக்சுவலா. ஏன்னா சில இடத்துல பேச சொல்லுவாங்க, சார் எனக்கு ஒரு வீடு கட்டினா நிம்மதி ஆயிருவேங்க அப்படிம்பாங்க. வீடு கட்டினா நிம்மதி ஆக மாட்டீங்க, வீடு கட்டினா சந்தோஷம் அடையலாம், மகிழ்ச்சி அடையலாம். ஏன்னா மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு வருத்தம், கவலை எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும், நாளைக்கு இருக்கும் நாளைக்கு போகுங்கிற விஷயம் ஒரு கலந்தது. நிம்மதி என்பது வந்து அப்படிப்பட்ட கிடையாது இல்லைங்க. நிம்மதிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு மன நிறைவோட ஒரு விஷயத்த வந்ததுன்னா அது பேர் நிம்மதின்னு சொல்லி சொல்ல முடியும். அது ஒரு மன நிறைவு. இது நம்ம கடந்த காலம் ஒரு வகுப்புல சொன்னாங்க. ஒரு மரணம் கூட ஒரு மனிதனுக்கு எப்படி வரணும்னு கேட்டீங்கன்னா அவன் தன்னுடைய கடைசி காலத்துல எல்லா கடமையும் முடிச்சதுக்கு அப்புறம் எஸ் நான் வந்து ஒரு ஒரு மிகச்சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், எனக்கு அந்த கடமையில நான் வந்து மனசார முடிச்சு கொடுத்துட்டேன், இனி எனக்கு மரணம் வந்தாலும் அதை நான் மனநிறைவோட முழு முழு தன்மையோட நான் அதை வந்து எடுத்துக்கிறேன், உள்வாங்கி எடுத்துக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த மரணமும் கூட அங்க அழகாகுதுங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு செடியிலிருந்து கூடவே வளர்ந்த ஒரு இலை தன்னுடைய வாழ்க்கையை முழுசா முடிச்சுட்டு அந்த செடிக்கான உணவை அந்த மரத்துக்கான உணவையா கூட வந்து கொடுத்துட்டு கடைசி காலத்துல ஒரு சருகா மாறி எந்த ஒரு வலியும் இல்லாம உதிர்வதை போல ஒரு மரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் ஒரு வாழ்க்கையோட மனநிறைவான வாழ்க்கைக்கான ஒரு தத்துவங்க. இத இன்னைக்கு எத்தனை பேர் அடையிறோங்கிற விஷயத்த யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஆழமா போக வேண்டிய விஷயம் அதுதாங்க. ஆக்சுவலா ஒரு பள்ளியோ இல்ல நமக்கான குருக்களோ நம்மளுக்கான ஆசான்களோ முதல்ல சொல்ல வேண்டியது என்ன தெரியுங்களா? முதல்ல மனதை செம்மையாக மனதை நிம்மதியாக முதல்ல வச்சுக்கோ அப்படிங்கிறத முதல் அறிவுரையா இருக்கணும். ஸ்கூல்ல போய் ஒன்னாவப்பு கூட ஒரு புரிதல் இல்லாத வயசுங்க. ஒரு 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புல வரும் பொழுது முக்கியமா இந்த டீனேஜ் பருவத்துல சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு தான் பாத்தீங்கன்னா மனதை செழுமையாகவும் மனதை நிம்மதியாகவும் வைத்துக்கொள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம ஸ்கூல் நம்ம நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளி அந்த நிம்மதியை குழந்தைகளுக்கு கொடுக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நம்ம வேலை செய்யக்கூடிய இடம் நம்மளுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குதான்னு யோசிச்சு பாருங்க. ஈவன் நம்ம நம்ம ஆசையாசையா கட்டக்கூடிய ஒரு வீடுகளோ நம்ம ஆசையாசையா வாங்கக்கூடிய ஒரு கார்களோ ஏதோ ஒரு இடம் நம்ம அங்க நிம்மதியை கொடுக்குதான்னு யோசிச்சு பாருங்க. பல இடத்துல அதற்கான பதில் இல்லை என்பதுதாங்க. இந்த சில உண்மைகளை நம்ம வந்து மனசார ஏத்துதாங்க கடந்தாகணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னா நம்ம வாழ்க்கையோட நோக்கம் எதுன்ட்டே தெரியாம நம்ம அடுத்த கடத்தை நோக்கி வந்து போயிட்டோம். இப்ப எடுத்துக்கோங்க, நிறைய பேர் பல ஆசைகள் வச்சிருக்கோம், பல கனவுகள். நான் ஒரு வீடு கட்டினேங்க, சூப்பர் வீடு கட்டிட்டேன். சரி வீடு கட்டி முடிச்சுன்னா நீ உனக்கு நிம்மதி சந்தோஷம் வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா நாள் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப எப்படி கடன் கட்டணும்னு தெரியல. இல்ல கட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. திடீர்னு பாத்தீங்கன்னா சைடுல வந்து ஒழுகுது, சரின்னு பாத்தீங்கன்னா ஒரு லைட் எரிய மாட்டேங்குது, ஒரு பிளம்பிங் வேலை இருக்குது, தொடர்ச்சி அது சார்ந்த பிரச்சனைகளுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா எதற்காக தான் வந்து ஒரு ஆசாசி ஒரு வீடு கட்டினானோ கடைசியா அந்த நோக்கமே அங்க சிதைவடைஞ்சு போயிருதுங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பல பேத்துக்கு நடக்கிறத நீங்க வந்து பார்த்திருக்கலாம். இப்போ
இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இது அந்த முதல் கிளாஸ்ல சொன்ன அந்த விஷயத்தோட நான் லிங்க் பண்ண சொல்றேங்க. நீங்க ஆழ் மனசுல எதை குறித்து நீங்க ஆழமா நேசிக்கிறீங்களோ அது உங்களை நோக்கி நகர்த்தப்படும். அப்போ எனக்கு சாய்ஸஸ் வருது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வீடு கட்டணுமா நிம்மதியா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நம்ம அங்க நம்மளை அறியாம வீடு கட்டணுங்கிற விஷயத்த முடிவெடுக்கிறேங்க. அப்போ நம்ம நினைச்ச வீடு கிடைச்சிருதுங்க. பொருள் உலகத்துல நம்ம சக்சஸ் ஆயிடுறோம். ஆனா அக உலகத்துல நம்ம ஃபெயிலியர் ஆயிடுறோம். அப்ப முதல்ல நம்ம வந்து சக்சஸ் பண்ணக்கூடிய விஷயம் எது தெரியுங்களா? முதல்ல அக உலகத்துல நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்னுடைய பேஸ்மெண்ட் சரியா இருக்கணும். அப்ப அக உலகத்துல நான் சரியா இருந்துட்டேன்னா புற உலகத்துல கட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேறங்க. இப்ப அந்த இடத்துல நான் வந்து வீடு கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்கனாலும் என்னால் நிம்மதியா இருக்க முடியும். அதே போல பெரிய வீடு கட்டினாலும் நிம்மதியா இருக்க முடியும், சின்ன வீடு கட்டினாலும் நிம்மதியா இருக்க முடியும். எது பண்ணாலும் சரி என்னால அந்த விஷயத்த உணர்ந்து கரைஞ்சு போக முடியும். ஆனா இந்த இது இல்லாம இந்த பேஸ்மெண்ட் எனக்கான நோக்கத்தை நான் வந்து சரியா புரிஞ்சுக்காம வெறுமனே பொருளும் வெறுமனே அடுத்தவரோட அங்கீகாரம் மட்டுமே வச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்குங்க, இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, கடைசி வரைக்கும் ஒரு பிச்சைக்கார தன்மைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதாவது ஏங்கிக் கொண்டே இருத்தல். எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்க திரும்ப திரும்ப அதே ஏங்கக்கூடிய தன்மையில நம்மளோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வாழ்ந்து கடைசியில ஏக்கத்திலேயே இறந்தும் போயிடுறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி நம்ம நகரணுமா? இல்ல ஒவ்வொரு கணமுமே நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கைய அழகா அற்புதமா ரசிச்சுட்டு வாழணுமாங்கிற விஷயத்த முடிவு பண்ண வேண்டிய விஷயம்தான் நம்மளோட நோக்கத்தை தெளிவா புரிந்து கொள்வதற்கான காரணம். என் நோக்கத்தை தெளிவா புரிஞ்சுட்டு அப்படின்னா என் நோக்கத்தை கெடுக்கக்கூடிய எந்த விஷயங்களுக்குள்ளேயும் நான் அங்க போக மாட்டேன். ஏன்னா எனது நோக்கம் முக்கியம். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியா இருக்கணும், ஒரு ஆரோக்கியமா இருக்கணும். ஏன்னா ஆரோக்கியம் நிம்மதியா நான் இருந்தனாவே எனக்கு ஆரோக்கியம் வந்து மேம்பட ஆரம்பிக்குங்க. அப்படி நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணா இதோட அடுத்த கட்டம், சரி நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும்னு சொல்லி நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ எனக்கு பிடித்தது இது, எனக்கு பிடித்த விஷயம் இது பண்ணுவேன், எனக்கு பிடிக்காத விஷயம் இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போடும் பொழுது எனக்கு பிடித்த விஷயம் எது அப்படின்னு சொல்லும் போது அதுல நீங்க எல்லாமே எழுதிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இதை ஒரு ஹோம்ஒர்க்காவே பண்ணுங்க, எது வேணா எழுதிக்கோங்க. எனக்கு பிடிச்சது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து எந்திரிச்சு நடக்க பிடிக்கும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலையில பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து வாக்கிங் போக பிடிக்கும், இரவு நேரம் வானத்தை ரசிக்க பிடிக்கும். இது ஒரு பக்கங்க. இதே ஒரு பக்கம் வந்து எனக்கு வந்து புரோட்டா சாப்பிட பிடிக்கும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பிடிக்கும். எல்லாம் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. எல்லாம் முழுசா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பாருங்க. எஸ், நான் காலையில வாக்கிங் போறனால எனக்கு நிம்மதியும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அப்ப டிக் பண்ணிக்கோங்க. எனக்கு மாலை வந்து நடக்கிறனால நடக்குமா, அதுவும் டிக் பண்ணிக்கோங்க. இரவு வானத்தை பார்க்கறனால எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குமா, ஆமா, ஒரு நிம்மதி இருக்கு, சந்தோஷம் இருக்கும், அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு புரோட்டா சாப்பிட்டாவோ ஒரு கொக்கோலா வந்து தொடர்ச்சியா குடிச்சிருந்தாவோ எனது ஆரோக்கியம் கிடைக்குமானா இல்ல, கிடைக்காது. அப்ப என்ன ஆகுது? ஆள் மனசோட நோக்கம் நான் நல்லா இருக்கணுங்கிறது, ஆனா பண்ணக்கூடிய விருப்பமான செயல் அங்க ஒரு தவறு வரும் பொழுது அந்த தவறை அடிச்சு விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சொல்லுங்க, இங்க என்ன பிரச்சனைனா நம்ம நோக்கம் ஒண்ணா இருக்குது, செயல் ஒண்ணா இருக்குது. நான் 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அந்த 100 வயசு வாழ்றதுக்கான செயல்கள் எல்லாமே நான் வந்து பண்ணணும். இப்போ ரொம்ப அது எல்லாத்துக்குமே ஈஸியா புரியக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் நைட்டு 11 மணி 12 மணி 1 மணி வரைக்கும் நான் முழிச்சிருந்தேன் அப்படின்னா நான் 100 வயசு வாழக்கூடிய வாழ்க்கை அங்க நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அது நடக்காதுங்க. ஏன்னு கேட்டா தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு வந்து மிக முக்கியம். அப்ப அந்த தூக்கத்தை நம்ம சரியா தூங்கி இருக்கமாங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுல ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா அறிவியல் சொல்லக்கூடிய பொய்களை நம்பி முடிவெடுக்காதீங்க. நம்ம ஆழ்மனம் சொல்லக்கூடிய பொய்யை எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இது எப்படி புரியும்னா வெயில போய் நின்றா நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றதுன்னு கேட்டா அதாவது ஒரு இயற்கையோட கலந்த மனிதனா நான் இருக்கேன் அப்படின்னா இயற்கை புரிஞ்ச மனிதனா இல்ல வெயில் நல்லது. ஏன்னு கேட்டா வெயில் மூலமா தான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே இது இருக்குது. அந்த சூரிய நிலைன்னா இங்க எதுவுமே இல்லைன்னு எனக்கு புரியும். அப்போ வெயில நிக்கிறது என்னை நான் போய் வெயில் நின்றேன்னா எனக்கு ஒரு பாதிப்பு வரப்போறல நான் நினைச்சிட்டேன்னா இங்க தப்பிச்சிடலாங்க. அதோட அந்த அறிவோட நம்மளுக்கு போதும். ஆனா வெயில் நிக்கிறோங்க, ஏன்னு கேட்டா டாக்டர் சொல்லியிருக்காருங்க விட்டமின் டி கிடைக்குங்களாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க நீங்க ஏமாற ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு விட்டமின் டி கொடுக்கறது வந்து நாளைக்கு என்ன சொல்லுவாருன்னா இல்ல சொல்ல முடியாது, வெயில் நீங்க நினைச்சீங்கனால உங்களுக்கு வந்து ஸ்கின் கேன்சர் கூட வந்துடலாம் சொன்னாலும் அந்த பொய்யை நம்ம நம்ப ஆரம்பிப்போம். சோ இங்க பிரச்சனை புரிஞ்சுக்கோங்க. ஒரு நோக்கத்தை செட் பண்ணும் பொழுது மிக மிக முக்கியம் உங்க ஆழ்மனமும் இயற்கையும் ஆழ்மனமும் பிரபஞ்சமும் கலந்து அந்த நோக்கம் பிக்ஸ் பண்ண முடிய நம்மளை சுத்தி என்னென்னலாம் சொல்லப்படுதோ நம்மளை சுத்தி என்னென்னலாம் விதைக்கப்படுதோ அதை நம்ம உண்மையை சொல்லி வைக்கும் பொழுது அங்க அது வாழ்க்கையில பெரும்பாடா மாற ஆரம்பிக்கும். சோ அப்படிப்பட்ட மாறக்கூடாது அப்படின்னா முதல்ல நம்ம உணர வேண்டிய விஷயம் எதுனா நம்ம வாழ்க்கையோட அடிப்படை நோக்கம் என்ன, நான் எதற்காக இந்த பிறப்பெடுத்திருக்கேன். இது உங்களே கேட்டு பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. சார் கிட்டத்தட்ட ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 20 வருஷம் ஒரு லோனை போட்டு 20 வருஷம் கழிச்சு இப்பதாங்க வீடு நான் சொந்தமாக்கியிருக்கேன்பாங்க. அப்போ உன்னோட வாழ்க்கையோட நோக்கம் அந்த வீடு கட்டுறதானாப்பா அப்படின்னு கேட்டோம்னா கொடுமை அதான் இருந்திருக்கும். அதற்காகவே ஓடி இருப்பாங்க, அதுக்காகவே உழைச்சிருப்பாங்க.
அனைத்து விஷயங்களும் இங்க அதுக்காக பண்ணிருப்பாங்க. அப்போ ஆக்சுவலா அது உண்மையா இப்ப சொல்ல இது ஒரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட வேண்டாம்லாம் சொல்ல வரலைங்க. எனது ஆழமான நோக்கத்தை சிதைக்காம எனது செயல் இருந்துச்சாம். ஆமாங்க, நான் ஒரு வீடு கட்டினேன், அது வந்து இப்படி பண்ணிருக்கேன். இதுல என்னன்னா எனது நிம்மதி கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நோக்கத்துக்கு நான் வந்து பண்ண மாட்டேன். இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு இன்னைக்கு சொல்லுவாங்க கடனோ உடனோ வாங்கி எப்படியாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லக்கூடிய இடத்துல தாங்க நம்ம தோத்து போயிடுறோங்க. ஏன்னா எனக்கு தேவை எனக்கு இதை நோக்கி நான் நகரணும். அப்போ என்னுடைய நோக்கம் சரியா இருந்ததுன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல முடியுங்க. அந்த ஆள் மனசும் இந்த நோக்கமும் எங்க வந்து ஒன்றுபடுதுன்னு சொல்லும் பொழுதுங்க, இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பக்கம் நடந்த ஒரு விஷயமே சொல்ல முடியுங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு சில பண பிரச்சனைகள், அந்த பிரச்சனை தான் வந்து வெளிவரும்னு ஆசைப்படுறாங்க. அந்த வெளிவரணும்னு ஆசைப்படும் போது நான் அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசுறேன். பட் அந்த இடத்துல அவங்களுக்கு அது கேட்கக்கூடிய மனோநிலையில அவங்க அங்க இல்ல. அப்போ இந்த பணத்துல இருந்து எப்படியோ வெளிவரணும்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தொடர்பு இன்னொரு நண்பர் ஒரு அறிமுகமாகிறாரு. அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா இல்லைங்க இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம சில லோன்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சா நான் ஏதோ சொல்லிடுவேங்கக்கா அவங்க எங்களுக்கு சொல்லலைங்க. ஸோ இது இப்படி போயிட்டு இருக்குது. கடைசியில பார்த்தாச்சுன்னா லோன் எல்லாம் ப்ராசஸ் அடைஞ்சு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்ப திரும்ப நம்ம கிட்ட வர்றாங்க. அப்ப நம்ம சொல்றோம் சரி இல்லப்பா நீ வந்து உன்னுடைய ஆள் மனசு கொஞ்சம் ஆழமா பண்ணு, உனக்கான பதில் கிடைக்கும், பணத்தை நோக்கி நீ ஒரு நகரம். ஏன்னா பணம் தேவை வரும் பொழுது நீ அந்த இடத்துல ஆழமா வெயி, சரியா வெயி. அது முக்கியமா இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லி வெயி. அதாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அந்த வேலை இப்படி இருக்கணும், அந்த வேலை ஒரு நிம்மதியா இருக்கணும்னு நோக்கி வெயி. அப்ப நடக்குங்கிற விஷயம் சொன்னாங்க. அப்ப நடக்கும்பொழுது அதுக்கப்புறம் ஒரு 6 மாதங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே வாழ்க்கை மாறுதுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பண பிரச்சனை வந்து மேக்ஸிமம் வெளியே வந்துட்டாங்க. ஆனா அந்த மேக்ஸிமம் வெளிவரதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நண்பரை நம்பி அவங்க ஒரு மூவ் பண்ணாங்க பாத்தீங்களா. அங்க என்ன நடந்ததுன்னா அந்த நண்பர் இவருக்கு தெரியாம முதல் லோன் கிடைக்கல லோன் கிடைக்கலன்னு சொன்னது எல்லாமே அவர்கள் அவங்க பேர்ல லோனா மாத்திட்டாங்க. லோனா மாத்தி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் அதுல இருந்து அவர்கள் வந்து பணம் எடுத்துட்டாங்க ஆக்சுவலா. இப்ப இது வந்து அவங்களுக்கு எப்ப தெரிய வருதுன்னா இதெல்லாம் நடந்து ஒரு 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்து என்னங்க கட்டலையான்னு தெரியும் போது இல்லையே நான் லோன் எடுக்கலன்னு கேட்கும்போது கடைசியில யார் கூட அங்க இருந்தாங்களோ அவர்கள் பண்ண விஷயம் தான் இதுன்னு தெரிஞ்சது ஆக்சுவலா. உடனே பயங்கரமா மனசு உடைஞ்சு அவங்க மேல சாவ விட ஆரம்பிச்சாங்க. இது என்னது, இது தவறு இல்ல, நான் நம்பிதான் இது பண்ணேன், அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு நாள் அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுங்க. சொல்லப்போனா நீ அவங்கள வந்து நீ சபிக்க கூடாது, அவங்கள வந்து நீ வந்து மன்னிப்பு கேட்கணும் அவங்ககிட்ட அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு அது மிகப்பெரிய சாக்கா இருந்துச்சு. ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே அகத்துல இருந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்கேயுமே புறத்துல இருந்து ஒரு சயின்ஸ் சிக்கல சொல்லலைங்க. எல்லாமே இன்னைக்கும் நம்ம கடந்த முறை சொன்னதாங்க. ஒரு கோயில் கருவறையில ஒரு குழந்தை வந்து முதல் மாதம் எப்படி இருக்கும், 2வது மாதம் எப்படி இருக்கும், 6ஆம் மாதம் எப்படி இருக்கும் சொல்லி ஒரு சிலையா வடிச்சு வைக்க முடிஞ்சது அப்படின்னா எல்லாமே அரிசி பண்ணலைங்க. மனசை கண்ணை மூடி உட்காந்து பண்ணாங்க. இப்போ அதே இந்த முன்னோர் தான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க, தீதும் நன்றும் பிறதர ஐயா வாழ்க வளமுடன். இப்ப டக்குன்னு கட் ஆயிடுச்சு. நாங்க பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்கல. இல்லைங்கய்யா. இல்ல பேசிட்டு இருந்தேன் நல்லா கேட்டுச்சு. இப்பதான் ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் கட் ஆச்சு. அப்படிங்களா? இப்ப நான் இப்ப பேசுறேன். கேக்குது. இப்ப கேக்குதுங்க. ஓகே, ஸ்பீக்கர் போன் இதை கழட்டி இருக்குங்க, பாக்கலாம். ஏதோ டவுட் இருந்தா கேளுங்க சரிங்களா? சரி. தெளிவா இருக்குதுங்களா இந்த இப்ப நான் பேசுறது? தெளிவாதான் இருக்கு, தெளிவாதான் இருக்கு. நல்லதுங்க. சோ அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நண்பர் நான் சொல்லக்கூடிய விஷயம் இல்ல நீ வந்து அவங்கள வந்து தயவு செய்து அவங்கள வந்து சபிக்காத, அவங்களுக்கு அவங்ககிட்ட ஒரு மனசார ஒரு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களால அதை ஒத்துக்க முடியல. அதை எப்படி நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் நான் சொல்லும்போதுதான் அப்ப அந்த முன்னோர்கள் சொன்ன அந்த வார்த்தைங்க தீதும் நன்றும் பிறதர வார அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை முதல்ல நான் வந்து ஒரு மேலோட்டமா புரிஞ்சுக்க முடியும். இது வந்து மேலோட்டமா நம்ம எப்படி நம்ம இதை விளக்கலாம்னு கேட்டோம்னா ஆமாங்க, நல்லதோ கெட்டதோ அடுத்த நாள் இல்லைங்க. நம்ம கெட்டது நினைச்சா கெட்டது வரும், நல்லது நினைச்சா நல்லது வரும். நம்ம ஒருத்தர் போய் உதவி பண்ணோம்னா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணோம்னா கெட்டது நடக்கும் சொல்லி சொல்லலாம். ஆனா
இது எல்லா பக்கம் எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தோம்னா அது சரியான்னு கேட்டேன்னா சில இடத்துல குழப்பங்கள் வரும். நான் பாட்டுக்கு ஓரமா தாங்க போயிட்டு இருந்தேன், அவன் என் மேல வந்து விட்டுட்டாங்க, அப்ப நான் அவனுக்கு எதுவுமே கெட்டது பண்ணல, நான் எப்படி அது காரணமாவேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலா இந்த கேள்வியில் எல்லாத்துக்குள்ளயுமே வரும். அப்போ கெட்டதுமோ நல்லதோ நம்மளை தாண்டி ஒரு சில இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த குழப்பம் எனக்குள்ள நிறைய நாள் இருந்துட்டு இருந்தது. அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதமா மிக தெளிவான பல இடத்துல வந்து கிடைச்ச விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தீதும் நன்றும் பிறதர வாராங்கிற விஷயம் அவர்கள் வந்து செயலை வச்சு சொல்லுங்க, ஆள் மனசை வச்சு சொன்னாங்கிற விஷயம் தான் அங்க புரிய ஆரம்பிச்சதுங்க. ஆள் மனசுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்னுடைய ஆள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இன்னொருத்தர் மனிதனால் நான் காயப்பட்டுரும் நான் நினைச்சேன்னா என்னை அவன் காயப்படுத்துவான். நான் ஏதோ ஒரு மனிதன்ட்டு நான் ஏமாந்துடணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, இல்லைன்னா நான் யாரோ ஒருத்தர் ஏமாத்திரலாமான்னு நான் நினைச்சேன்னா கண்டிப்பா நான் ஏமாறுவேன், இல்லைன்னா ஏமாற்றப்படுவேன். இது வந்து நடக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு ஆள் மனசோட எண்ணம் தான் நம்மள ஈர்த்துட்டு வருதுங்கிற ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சது. இதுக்கான புரிதல் வந்து வேற ஒண்ணும் இல்லைங்க. முதல் வகுப்புல எடுத்த மாதிரி தாங்க. இப்போ எனக்கான நண்பர்கள் யாரும் சொல்லி ஒரு பட்டியலிடும் பொழுதுங்க, ஏன்னா நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியுங்க. அதை பட்டியலிடும் பொழுது ஒரு 5 மனிதர்கள் எழுதுறேன்னா அடுத்த கேள்வி இந்த 5 மனிதர்கள் சொந்த ஊர் என்னன்னு எழுதி பாக்குறேங்க. அந்த ஊர் ஒவ்வொரு ஊரா இருக்குது. சேலத்தில் இருக்காங்க, பெங்களூர்ல இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, கோவையில் இருக்காங்க, இப்படி எல்லாமே இருக்குது ஆக்சுவலா. சரி, இவங்க ஓகே. இவங்கள் யார் மூலமாக அறிமுகமானா கேட்கும்போது அவர்கள் ஒரு நபர்கள் மூலமாவோ அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு நான் போகும்போது அவங்களும் அங்க வந்த மூலமா வந்து அறிமுகமாயிருக்காங்க ஆக்சுவலா. அப்ப அடுத்த கேள்வி, இவர்கள் இந்த நபர் அறிமுகப்படுத்தின மனிதர் கூட என்னோட ஆழமா இது பண்ண முடியல, பட் இந்த மனிதர் கூட நான் ஆழமா இருக்கேன். அப்ப அடுத்த கேள்வி, இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து காமனா இருக்கக்கூடிய விஷயம் எங்களுக்கு ஏன் வந்து இவ்வளவு தூரம் காமனா இருக்குன்னு கேட்டா, ஆமா எனக்கும் ஒரு சித்தர் பிடிக்கும், அவருக்கும் ஒரு சித்தர் பிடிக்கும், எனக்கும் இயற்கை விவசாயம் பிடிக்கும், அவருக்கும் இயற்கை விவசாயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு காமன் வந்து லிங்க் ஆகுதுங்க. அப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இது எப்படி நான் எங்கேயோ இருந்த நானும் பெங்களூர்ல இருந்து அவரும் கோயம்புத்தூர்ல கூடிய நானும் எப்படி வந்து லிங்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நான் முதல் கிளாஸ் சொன்ன ஒரு விஷயங்க. இங்க உலகம் முழுக்க முழுக்க இயங்கிட்டு இருக்கிறது அனைத்துமே இட்ஸ் பியூர் ஆஃப் மேஜிக். அதாவது ஆழ்மனதோட மேஜிக்ல தான் உலகம் இயங்குதுங்க. நம்ம சொல்லக்கூடிய லாஜிக்ல இல்ல. லாஜிக்ங்கிறது எப்பன்னா ஒன்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அழகா கோர்த்துட்டு வர்றோம் பாத்தீங்களா, இதனாலதான் இப்படி நடந்துன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பண்றேங்க. ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா அதற்கான பதில் கிடையாது. அப்போ இட்ஸ் பியூர் ஆஃப் மேஜிக் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஆக்சுவலா. இது நான் நிறைய ஒரு பயிற்சி வகுப்புல ஒரு விஷயம் சொல்லுவேங்க. அதாவது ஒரு ஒரு காமெடியா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வைங்களேன். இது ஒரு ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு சின்ன டயலாக்காக அது யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இது பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர் திருப்பூர்ல நான் இருக்கறனால ஒரு இண்டஸ்ட்ரி, அது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம், இல்ல வந்து இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கன்னியாகுமரி போகணும்னு ஆசைப்படுறாரு. கன்னியாகுமரி போகணும்னு ஆசைப்படும் பொழுது என்ன பண்றாருன்னா திங்கக்கிழமையே போய் அவரோட பாஸ் கிட்ட, சார் இந்த மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நான் கிளம்பி சனிக்கிழமை நான் கன்னியாகுமரி போயிட்டு அன்னைக்கு அங்க இருந்துட்டு நான் திங்கக்கிழமை வந்துடுறேங்க அப்படிங்கிறாரு. அந்த பாஸும் ஓகே பண்ணி போயிட்டு வாங்குறாரு. நார்மலா நமக்கு என்னன்னா இந்த கன்னியாகுமரி போனா காலங்காத்தால அந்த சூரிய உதயத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கும். அப்போ என்ன பண்றாங்கன்னா அதற்கான ஒரு விஷயமா வந்து அங்க வந்து பண்றாங்க. இவருக்கு வந்து அப்ப போய் உடனே அந்த பஸ் டிரைவர் கேட்கறாரு, எப்ப நீங்க வந்து போவீங்கன்னு கேட்கும்பொழுது உடனே அவர் சொல்றாரு, இல்லைங்க ஒரு சாயந்தரம் வந்து நீ ஒரு 6 மணி பஸ் எடுத்துட்டீங்கன்னா காலங்காத்தால ஒரு 4:30 மணிக்கு நீங்க வந்து போயிடலாம். சோ தட் உனக்கு இது சரியா இருக்கும்னு சொல்லும்போது இவர் அதே மாதிரி புக் பண்ணிட்டு வந்துடுறாருங்க ஆக்சுவலாங்க. புக் பண்ணிட்டு வந்து இவர் வந்து அந்த டைம் போகணும், 6 மணிக்கு வந்து போகணுங்கிற விஷயம் நடக்கும்பொழுது இது இப்படி நடந்துட்டே இருக்குது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவரு புதன்கிழமை புதன்கிழமை வரும்போது இல்ல வியாழக்கிழமை காலையில என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு ஒரு முக்கியமான ஒரு கஸ்டமர் வந்துடுறாரு ஆக்சுவலா. ஒரு வாடிக்கையாளர் வந்துடுறாரு. வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு டிசைன் டிபார்ட்மெண்ட், ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டன்னு வைங்களேன். இந்த டிபார்ட்மெண்ட் இவர் வேலை செய்யறாரு. இது நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள நம்ம வந்து பண்ணியே ஆகணும்ப்பா, இது ரொம்ப முக்கியம், நீ என்ன பண்ணவே தெரியாது, இவர் கூட இருந்து முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சோ இவருக்கும் ஓகே தான். நாளைக்கு சாயந்தரம் தான் இவரும் போறாரு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போயிருக்கா, வியாழக்கிழமை காலையில் கஸ்டமர் வந்துட்டாரு. அப்போ அதற்கான வேலையை வந்து இவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு செயல் செய்யும் போது இவர் ஒரு பிளான் பண்றாரு. ஓகே நம்ம இப்படி பண்ணா பண்ணிடலாம், இப்படி பண்ணா பண்ணிடலாம், இதை நம்ம கொடுத்துடலாம், இதை கொஞ்சம் வெளியெல்லாம் கொடுத்து பண்ணிடலாம் சொல்லி வந்து பண்றாருங்க. பண்ண ஆரம்பிக்கும் போது தெரியுது, பண்ண பண்ண சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. திடீர்னு பார்த்தா அன்னைக்கு வந்து வர வேண்டிய ஒரு ஆள் அன்னைக்கு வரல. அப்புறம் மெஷின் எடுத்து ஓட்டுறாரு. அது ஓட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த மெஷின்ல வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பிரச்சனை தான் அந்த மெஷின் அன்னைக்கு ஓடலைங்க. அதுக்கப்புறம் அது வெளியே கொண்டு போய் கொடுக்குறாரு. வெளியே கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு பவர் கட் வருது. ஒரு 2-3 மணி நேரம் டைம் ஆகுது. அதையும் தாண்டி உட்கார்ந்து இது பண்றாரு. கடைசியில இரவாகுது. இரவாகும்போது வேற வழியில அதை முடிச்சு கொடுத்தே ஆகணும். சோ இவர் வந்து அங்கேயே உட்கார ஆரம்பிக்கிறாரு. இரவு நேரம் பணி தொடர்ச்சியா செய்யறாரு. இரவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ பசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு உணவு, ஒரு தோசையோ ஒரு இட்லியோ வந்து சாப்பிட்டுங்க மறுபடியும் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இரவு ஃபுல்லா முழுசா விழிச்சிருக்காரு. ஏன்னா அது கூட கூட இருந்து இவர் தான் செக் பண்ணி வாங்கணும். ஒரு வழியா செக் பண்ணி பாத்தீங்கன்னா காலையில ஆயிருச்சு. காலைல வரும்போது இவர் கொஞ்சம் டயர்டா இருக்கு. சரி நான் வந்து ரூம் வரைக்கும் போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன்னு வீட்டுக்கு போறாரு. கொஞ்சம் மூஞ்சி கழுவுறாரு, கொஞ்சம் குளிக்கிறாரு. ஏன்னா படுத்தா தூக்கம் ரொம்ப இதாயிருங்க, தூங்கவே இல்லை. அப்படியே கிளம்பி வர்றாரு. இரவு ஃபுல்லா டயர்டாம இருந்தனால, தூக்கம் இல்லாதனால பெருசா பசி இல்ல. சோ அப்படியே வந்து கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த ஒர்க் வந்து கொடுத்தாகணும். இன்னும் அது பிரச்சனை தான் இருக்குது. சோ போறாரு. ஒரு வழியா ஃபாலோ பண்ணி எல்லாம் முடிச்சு
கரெக்டா மாலை ஒரு 5:30க்கு அதை முடிச்சு கொடுக்குறாரு. இப்ப 5:30க்கு முடிச்சு கொடுத்தோன்னே அடுத்து இவர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கிளம்பி போகணும். ஏன்னா 6 மணிக்கு பஸ்ஸுங்க ஆக்சுவலாங்க. அங்கிருந்து இவருக்கான டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 20 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். உடனே என்ன ரூமுக்கு உடனே போறாருங்க. ஒரு வழியா முடிச்சு அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டுங்க 5:30 மணிக்கு கிளம்புறாரு. அவர் ஃப்ரெண்டு மூலமா போய் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் டிராப் பண்றாரு. போய் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கும் போது பாத்தீங்கன்னா மணி வந்து ஒரு 5:50 5:52 ஆகுது. இப்ப அந்த 5:52 ஆகும்பொழுது இப்போ மனசு எப்பயுமே உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. நம்ம உடம்பே அப்படிதான் கான்செப்ட்டுங்க. ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அந்த பசி தூக்கம் மத்த எல்லா சிந்தனையுமே நிறுத்திடும். எல்லாம் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாத்தையும் நிறுத்திடும். ஆனா அந்த பிரச்சனை தீர்ந்தோம்னா எல்லாமே ஞாபகம் வந்துடும். இப்ப அந்த தண்ணி தாகத்துல இருந்து எல்லாமே அப்படிதான் ஆச்சுலாம். ஓகேங்களா? அப்ப நீங்க அந்த இடத்துல என்ன ஆனா இப்ப நம்ம குழந்தைகள் வீட்டுல கவனிக்கலாம். ஒரு சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகும்போது தண்ணி குடிக்கும்போது போகாது, ரெஸ்ட் ரூம் போகாது, ஒண்ணும் போகாது, இங்கேயும் வேலை செஞ்சுட்டே இருக்கும். இதே அது பிடிக்காத வேலை பண்ணு பாருங்க, 5 நிமிஷம் கழிச்சு தண்ணி தாகம் பிடிக்குங்க. இல்லாட்டி பாத்தீங்கன்னா அங்க போறாங்க இங்க போறாங்க. ஏன்னு கேட்டா அது அதுக்கு உள்ள என்கேஜே ஆகலைங்கிற விஷயம் தான். அப்ப இதே போலதான் 5:50க்கு அந்த பையன் போய் இறங்கணும்னு தான் அது காலையில இருந்து பாத்தீங்கன்னா நைட் தூங்கலங்கிற ஒரு டயர்டும் வருதுங்க. காலையில இருந்து சாப்பிடல, அந்த பசியும் பாத்தீங்கன்னா அவன் வந்து கில்ல ஆரம்பிக்குது. அப்ப யோசிக்கிறான், சரி நம்ம சாப்பிடலாமா? இப்ப நம்ம அப்படியே சாப்பிடாம இப்ப பஸ் ஏறிட்டோம் அப்படின்னா பஸ் கொண்டு வந்து 7 மணி 8 மணிக்கு ஏதோ நிறுத்தும். அங்க என்ன நிறுத்தி என்ன கிடைக்குதுன்னு தெரியல. ஏதோ அங்க வந்து சாப்பிடற கூட உருப்படியா கிடைக்குமான்னு தெரியலங்கும் போது யோசிக்கிறான். சரி பக்கத்துல போய் சாப்பிடலாம் சொல்லி அங்க பக்கத்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போறான். அங்க ஏதோ ஒரு கடைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அன்னபூர்ணான்னு வச்சுக்கோங்க. அந்த அன்னபூர்ணால இருந்து போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே சாப்பிடலாம் சொல்லும் போது ஏன்னா 5:52 ஆச்சு, பஸ் 6 மணிக்கு எடுத்துருவான். அப்ப சாப்பிடறதுக்கான நேரம் இல்ல. அப்போ உடனே கேட்கறான், ஆனா பார்சல் வந்து உங்களுக்கு ரெடிமேடா கிடைக்குமான்னு கேட்டா பார்சல் இருக்கு தம்பிங்கிறாங்க. சரி அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி சாப்பிட ஆசை. உடனே என்ன பண்றான், சரி நான் ஒரு வெஜிடபிள் பிரியாணி கொடுங்கன்னு சொல்லி கட்டிடுறான் ஆக்சுவலா. கட்டிட்டு பஸ்ல ஏறி வந்து உட்காரான். சரி பஸ்ல போக சாப்பிடலாமான்னு சொல்லி உட்காரும்போது பார்த்தா பஸ் ஃபுல் ஆயிருச்சு. பஸ் ஃபுல்லான உங்களுக்கு தெரியும், அது திறந்த மண்ணா உள்ள ஒரு ஸ்மெல் வரும்னு சொல்லும் போது இவனுக்கு ஒரு கூச்சமா இருக்கறனால என்ன பண்ணிட்டானா, சரி பேசாம நம்ம எங்க போய் நிக்கிறோம், ஒரு 8 மணி 9 மணிக்கு ஏதோ இடத்துல போய் நிக்கும்ல, அப்ப சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா கையில அந்த பிரியாணி வந்து கையில வச்சுக்கிறான். இப்போ என்ன ஆகுதுன்னா படுத்து இப்போ உங்களுக்கு தெரியும் பஸ் மூவ் ஆக எனக்கு நேத்து நைட் தூங்கல, செம்ம டயர்டுங்க, படுத்துடுறான், தூங்கிடுறான். தூங்கும் போது என்ன ஆகுதுன்னா 8 மணி 8:30 மணிக்கு போய் வந்து ஒரு இடத்துல நிக்குதுங்க. அங்க சாப்பிட வரவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி நல்லாவே கத்துறாங்க. பட் இவன் ஆள் தூக்கத்துக்கு போனாலும் அவனால எந்திரிக்க முடியல. கடைசியில எந்திரிக்கிறான். எப்ப எந்திரிக்கிறான்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி வந்துருச்சு இறங்குன்னு சொல்லும் போது எந்திரிக்கிறான். இப்போ அவன் கையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரியாணி இருக்குது. நேத்து சாயந்தரம் வாங்கின பிரியாணி. காலைல எப்படி இருக்குன்னு தெரியாது. காலையில அதுக்காக உட்காந்து சாப்பிட முடியாது. அப்ப என்ன பண்றான்னா வேற வழி இல்லாம மனசு ரொம்ப கல்லாக்கிட்டு அந்த பிரியாணி கொண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டில போட்டு இவன் போயிடுறான். போய் சூரிய இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள்ல கிளம்பி வந்துடுறான். இப்போ இந்த செயல் நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்குன்னு தெரியுங்க. இதுல என்ன இருக்குன்னு நம்ம கேட்கலாம். இதுதாங்க வாழ்க்கையோட எல்லா அர்த்தமே இருக்குதுங்க ஆக்சுவலாங்க. இதுல எடுத்தீங்கன்னா இந்த லாஜிக் நோ மேஜிக் அப்படிங்கிற விஷயமாகட்டுங்க, ஒரு ஆள் மனசோட விஷயமாகட்டும் எல்லாமே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கதையில உங்களுக்கு கிளியராவே விளக்க முடியும் ஆக்சுவலாங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இது ஏன்பா இந்த பிரியாணி வந்து வேஸ்டா போச்சேப்பா என்ன பண்ணலாம் சொல்லி இப்ப பிரியாணி நார்மலா அங்க தூக்கி வந்து போட்டா என்ன பண்ணா ஏதோ ஒரு நாய் ஏதோ சாப்பிட்டுருக்கலாம், நாய் சாப்பிட்டு போயிருக்கும். இதுதான் கடைசியா கிளைமேக்ஸ்ல அந்த பிரியாணிக்கு என்ன நடந்திருக்கும்னா இதான் நடந்திருக்கும். இப்ப நம்ம அடுத்த பக்கம் இந்த பக்கம் இவன் ஃபுட் வேஸ்ட் பண்ணிட்டான்லப்பா, சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணிட்டான்ல, என்னென்னலாம் பண்ண தடுத்துருக்கலாம்னு கேட்டோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அவன் பேசாம பார்சல் வாங்காம இருந்திருக்கணும், இல்ல சாயந்தரம் இங்க வந்து சாப்பிட்டுருக்கணும், இல்ல கூட்டத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம பேசாம பஸ்லயே சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அங்க சொல்லலாங்க ஆக்சுவலாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்பது அவன் பிரியாணி வேஸ்ட் பண்ணது இங்க பிரச்சனை இல்லைங்க. ஒரு விஷயம் அங்க நடக்குதுங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அன்னபூர்ணா கௌரி சங்கர்ல இருந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி வந்து அடுத்த நாள் காலையில கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு போய் சேரணும் அப்படின்னா இது போகும். இதுதான் விஷயங்க. நம்ம வேஸ்ட் பண்ற பத்தி பேசக்கூடாதுங்க. அது எங்க ரீச் ஆச்சுங்கிற விஷயம் பேசணும். அப்போ இப்ப எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல எந்த ஒரு மனிதனாச்சும் லாஜிக்கை பிக்ஸ் பண்ண முடியுமா? ஒருத்தர் வந்து ஒரு சித்தர் இருக்காரு, அங்க ஒரு நாய் இருக்குது, தெருநாய் கன்னியாகுமரியில. அந்த சித்தர் வந்து அப்படியே அந்த நாயை பார்த்துட்டு உனக்கு நாளைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து அன்னபூர்ணா பிரியாணி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னா சுத்தி இருந்த மனிதர்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இது வந்து தெருநாய், மத்த நாய் இருந்தா கூட வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த தெருநாய்க்கு வந்து எவன்டா வந்து கஷ்டப்பட்டு ஆசாசியா அங்கிருந்து ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து போட போறான்னு கேட்டோம்னா இது லாஜிக்குள்ள பொருந்தியே வராதுங்க. ஆனா இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, இந்த இறை அந்த மேஜிக்கை பண்ணிவோம். சோ நீங்க நம்ப வேண்டியது மேஜிக்ங்க. இந்த லாஜிக்கை நம்பியே தாங்க நம்ம வந்து வீணா போயிட்டோம். நிறைய பகுத்தறிவுங்கிற பேர்ல ஏகப்பட்ட குப்பையில கொட்டி வச்சுட்டாங்க. அந்த குப்பையில் கொட்டினதுக்கான ஒரு குப்பை தான் வெயில போனா விட்டமின் டி கிடைக்குங்க. வெயில போனா விட்டமின் டி எல்லாம் வேண்டாங்க. வெயில போனா நல்லா இருக்கலாங்க. அவ்வளவுதாங்க நம்மளுக்கு தெரிய வேண்டிய அறிவு. அந்த அறிவு தெரிஞ்சா போதும்.
ஆனா நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையுமே கூறு போட்டு பாக்குறோங்க. பகுத்தறிவுங்கிற பேர்ல ஏகப்பட்ட அறிவு. மெய்யறிவுங்கிற விஷயம் விட்டுட்டோங்க. பகுத்தறிவுக்குள்ள ஆழமா போயிட்டோம். அப்போ இங்க ஆச்சரியம் எடுத்துக்கோங்க. அந்த கதைக்கு வரலாம். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு ஒரு பிரியாணி கிடைக்கணுங்கிற இடத்துல நடந்த விஷயங்கள்னு ஒரு லிங்க் பண்ணி பாருங்க. அதுதாங்க ஆச்சரியம், அதுதாங்க மேஜிக்ங்க. அத்தனை நாள் வரைக்கும் வராத கஸ்டமர் திடீர்னு வியாழக்கிழமை காலையில கஸ்டமர் ஏன் வரணும்? அதுக்கு முன்னாடி இவனுக்கு ஏன் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி போகணும்னு சொல்லி உனக்கு தோணணும். அதுக்கப்புறம் அந்த வழக்கம் போல லீவ் கொடுக்காத பாஸ் அன்னைக்கு சரி போயிட்டு வான்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்கணும். காலங்காத்தால வந்தோன்னா அந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா இல்ல இது ஒரு அர்ஜென்ட் சொல்லி ஏன் உட்காரணும்? அந்த உட்காரக்கூடிய வேலையில ஏன் அன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடணும்? ஏன் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வரக்கூடிய சப்ளையர் மீட்ல முழுக்க முழுக்க அன்னைக்கு அந்த பவர் கட் ஆகணும். பவர் கட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இரவு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவனுக்கான வேலை இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த புரோட்டா அவன் நைட் பாத்தீங்கன்னா தோசை சாப்பிட்டான்ல, அந்த தோசை சாப்பிட்டதோட அவன் நின்றுது சாப்பாடுங்க வச்சுலாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லா தூங்காதனாலதான் அவன் டயர்ட் ஆகிறான். அந்த டயர்ட் ஆகிறதுனால காலையில பசிக்கவும் இல்லை. அப்போ நீங்க எடுத்துக்கோங்க, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயம். இப்ப நாங்க சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க லாஜிக் பிரிச்சுட்டு வந்துடலாம் ஈஸியா. பாத்தியா அப்ப இது நடந்ததா இது நடந்தான்றலாம். ஆனா நடக்க முன்னாடி இது எல்லாமே அந்த நாய்க்கு பிரியாணி போறதான்னு தெரியாதுங்க ஆக்சுவலா. ஏன்னா இதுல ஒண்ணு மாதிரி நடந்திருந்தாலும் நாய்க்கு பிரியாணி கிடைச்சிருக்காதுங்க. ஏன்னு கேட்டேன்னா இப்ப காலையில பாத்தீங்கன்னா இப்போ சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடாதனால ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு பசி ஜாஸ்தி ஆகுது ஆக்சுவலா. அப்ப அந்த பசி ஜாஸ்தி ஆகும். பசி எப்ப தெரியுதுன்னா அவனுக்கு அந்த 5:50 தான் தெரியுதுங்க. இதே இடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. 5:50 போய் இவன் பஸ் ஸ்டாண்ட்ல சேர்ந்தனால ஒரு கதைங்க. 5:45 அவன் சேர்ந்திருந்தோம்னா ஒரு கதைங்க. 5:55 சேர்ந்திருந்தா ஒரு கதை. ஏன்னா இப்ப 5:45 சேர்ந்திருந்தான்னா அவன் சாப்பிட்டு இருப்பான். 5:55ன்னா அவனுக்கு பார்சல் வாங்க நேரம் இல்ல, கிளம்பி இருப்பான். 5:50 போனால்தான் இது சாப்பிட முடியல, நான் கிளம்ப முடியல. அப்ப நான் பார்சல் வாங்கணும் இடத்துக்கு வர்றேன் ஆக்சுவலா. ஓகேங்களா? அப்ப அதுல நேரம் என்பது இருக்குது. எப்பயுமே மேஜிக் பொறுத்தவரைக்கும் நேரங்கள் நிறைய முக்கியங்க ஆக்சுவலா. அப்ப அந்த இடத்துல அதுவும் நடக்குது. காலையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த பிஸியா இருந்தனால ஒரு ரீஒர்க் நடந்து இதெல்லாம் நடந்தனால இதெல்லாம் தள்ளி தள்ளி போகுதுங்க. கடைசியில இன்னொன்னும் இருக்குதுங்க. பஸ் ஏறி உட்காந்து அந்த கூட்டம் இருந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டமும் இப்போ இந்த ஒவ்வொரு இடத்துல நீங்க கேள்வி கேட்டே வந்தீங்களேன். இவன் ஏன் நைட் தூங்கல? நாய்க்கு பிரியாணி போகணுங்க. இவன் ஏன் காலையில் சாப்பிடல? இல்லைங்க நாய்க்கு பிரியாணி போடுங்க. இவன் மத்தியானம் சாப்பிடல? நாய்க்கு பிரியாணி போடுங்க. கஸ்டமர் வந்தாரு நாய்க்கு பிரியாணி போடுங்க. நீங்க திரும்ப திரும்ப லிங்க் பண்ணீங்கன்னா ஈஸியா. ஏன்னா இதுல ஒண்ணு நடந்தாலும் ஒண்ணு மாத்தி நடந்தாலும் அங்க போயிருக்காது. அப்ப என்ன பண்றான் அவன்? ஏறி உட்கார்ந்தோன்னு பாத்தீங்கன்னா இப்ப நேத்து நைட்டு முழுசா தூங்காதனால மட்டும்தான் அவன் பஸ் ஏறணும்னு தூங்கினான். இதுவே நைட்டு தூங்கி காலையில சாப்பிடாம மத்தியானம் சாப்பிடாம இருந்தான்னா நைட்டு கண்டிப்பா எந்திரிச்சிருப்பான். அப்போ அவன் நைட்டு தூங்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். அப்ப பவர் கட் ஏன் ஆகணும்? ஏன் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தள்ளி போகணும்னா இவன் தூங்கி ஆகணும். அப்போ இது எல்லா விஷயம் நடக்குது. இந்த எல்லா விஷயம் நடந்து காலங்காத்தால அந்த நாய்க்கு போய் பிரியாணி சேர்ந்த ஒரு விஷயம் தாங்க. இதுதான் வாழ்க்கையில நம்ம எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய மேஜிக். ஆனா இந்த மேஜிக்க நடக்க விடாம பண்றது நம்ம அறிவுங்க. ஏன்னா அந்த அறிவுக்குள்ள நம்மளுக்கு எந்த நோக்கம் வேணுமோ அந்த நோக்கத்தை ஆழமா வச்சுக்காம மேல பல விஷயங்களை கொண்டே குப்பை மாதிரி கொட்டி வச்சிருக்கல என்ன ஆகுதுன்னா அந்த ஆழமான நோக்கத்தை நோக்கி நம்ம மனசு அங்க செயல்பட மாட்டேங்குதுங்க ஆக்சுவலா. இப்போ எனக்கு அப்படியே சொன்ன விஷயம் தான். எனக்கு நிம்மதியா சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது முக்கியமா, இல்ல எனக்கு வீடு கட்டுறது முக்கியமான ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். உங்களுக்குள்ள விஷயம். இப்போ நிம்மதி எனக்கு முக்கியம், வீடு கட்டுறது முக்கியம். எனக்கு நிம்மதி தான் முதல்ல பேச வைக்கிறேன். அப்ப என்ன ஆகும்னா நிம்மதியும் இருக்கும், நான் வீடு கட்டும்போது அந்த வீட்டுக்கான நிம்மதியும் இருக்கும். ஆனா வெறுமனே நான் பாத்தீங்கன்னா வீடு கட்டுற மட்டும் வச்சோம்னா வீடு இருக்கும், நிம்மதி இருக்காதுங்க. சோ செலக்ட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோங்க. சோ அதை புரிஞ்சுதுன்னா பாத்தீங்கன்னா நம்ம தெளிவா இது பண்ணிக்கணும் ஆக்சுவலா. சோ இந்த ஒரு புரிதலை நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கான ஒரு ஆழமான ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. சோ இந்த நோக்கத்தை புரிதல் என்பது நம்ம முதல் விஷயம் என்ன, எனக்கு எது வேணுங்கிற விஷயத்துல மிக மிக ஆழமா நான் உள்ள போறது. எனக்கு தேவை ஒரு நிம்மதி, ஒரு ஆரோக்கியம், நான் எனக்கான மகிழ்ச்சி, இது வேணும். இந்த இதுக்காக நான் எதையுமே தொலைக்கிறதுக்கான விஷயம் இல்லை. ஓகேங்களா? இப்ப நான் போகுது, இப்ப நான் ஏதோ ஒரு உணவு எனக்கு தோணுதுங்க. இப்ப எக்ஸாம்பிள் புரோட்டா ஒரு கெட்ட உணவுன்ட்டே வச்சுக்கோங்களேன். அதை நான் சாப்பிடுறேன். இப்ப போய் சாப்பிடும்போது நோக்கம் என் வாழ்க்கைக்கு இது இதுதான் இல்ல தப்புதான். சரி ஓகே இப்ப என்ன பண்ணலாம், வந்துட்டேன் சாப்பிட்டேன், சரி ஓகே ₹1 வச்சுப்போம், இல்ல ஒரு புரோட்டா சாப்பிட்டு ஒன்னும் ஆயிர போதில்ல, சந்தோஷமா சாப்பிட்டு வெளியே வந்துருங்க, வேலை முடிஞ்சது. இதுதான் இங்க முக்கியம். அது இட்டு போட்டு ஐயோ சாப்பிட்டு வருத்தமெல்லாம் வேண்டியது இல்லைங்க வச்சுலாங்க. அதே போல இப்போ ஐயோ நோக்கத்துக்காக நான் உடனே விளக்குறேன்னா இப்ப என்ன தெரியுங்களா, நம்ம மனசு பத்தி ஒரு பெரிய பிரச்சனைங்க. எது வேண்டாமோ அது வேணும் வேணும் வேணும்னு அடம்பிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப நான் அந்த இடத்துல என்ன பண்றேன், ஓகே இங்க வேணும்ல ஒண்ணு சாப்பிட்டுக்கிறேன், அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம். அப்ப என்னன்னா மனசு கூட நான் எங்கேயுமே முரண்பட மாட்டேன். ஈஸியாக எனது நோக்கத்தை நோக்கி வாழக்கூடிய வாழ்க்கை நான் வாழ ஆரம்பிப்பேன். அப்போ முதல்ல நம்மளுக்கு நோக்கம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க பிக்ஸ் பண்ணணும்னா, நான் ஒரு நண்பனா ஒரு சகோதரனா உங்க எல்லாத்துக்கும் சொல்றது என்ன, முதல்ல உங்க வாழ்க்கையோட நோக்கம் நான் நிம்மதியா இருக்கணும், எனக்கு ஒரு ஆரோக்கியம் எனக்கு வேணும், எனக்கு நிம்மதி வேணும் அப்படிங்கிற விஷயம் மட்டுமே ஆழமா வைங்க. அதற்கு மேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல எடுத்துக்கோங்க.
ஒண்ணு நடந்தாலும் நிம்மதியா இருக்கலாம், ஒண்ணு நடக்காம இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாங்கிற விஷயம் தான் வாழ்க்கையோட புரிதல் ஆச்சுலாங்க. அது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த இது நடந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், இது நடக்கல சந்தோஷம் இல்லை, இவர் என்ன பாராட்டினாதான் நான் இப்படி இருப்பேன், பாராட்டலாம் அப்படி இல்லை, கிடையாதுங்க. இங்க பொறுத்த வரைக்கும் நான் பண்ண வேண்டியது எனது கடமை. எனது கடமையை மட்டுமே நான் இங்க வந்து சரியா பண்ணோம்னா போதும். அந்த சரியா பண்ணோம்னா நமது அந்த நோக்கத்தோட அடுத்தடுத்த கட்டம் மிக எளிதா இருக்குங்க. நம்ம அங்க தேவை வந்து முக்கியமான கடமை. ஆக்சுவலா ஒரு பழங்குடி தலைவர்ல வரக்கூடிய ஒரு விஷயம், அது கடந்த முறை நான் சொன்னான்னு தெரியல, பட் அது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. ஒரு பழங்குடி தலைவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓனாய் வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு விஷயம், அது ரொம்ப முக்கியமான நல்ல ஒரு கதைங்க ஆக்சுவலாங்க. அது வந்து ஒரு மங்கோலியர்களோட வாழ்க்கை முறையை எழுதின கதைங்க. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த இப்ப எப்படி நமக்கு நடக்கிறதாங்க, ஒரு ஆதி பழங்குடிகள் எப்படி காணாம போனாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்து ரொம்ப முக்கியமான வரலாறு. அதுல அந்த பழங்குடி தலைவன் போய் வந்து ஓனனுக்கெல்லாம் அந்த ஓனாய்க்கெல்லாம் கண்ணி வச்சுட்டு வருவாங்க. அந்த ஓனாய் தான் அவங்க கடவுளாவும் வழிபடுவாங்க. ஆனா அந்த ஓனாயோட பெருக்கம் அதிகமாச்சுன்னா இவங்க வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்போ ஓனாய் பெருவும் கூடாது, ஓனாய் அழியவும் கூடாதுங்கிற விஷயத்தை இவங்க ரொம்ப வந்து பாதுகாப்பாங்க. அப்ப அந்த கண்ணி வச்சு சில ஓனாயில வந்து கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணும் பொழுது அந்த கூட இருந்த ஒருத்தன் கேட்பான், இவ்வளவு ஓனாய் வச்சு இவ்வளவு கண்ணி வச்சிருக்கோம்ல, ஒரு 20-30 கண்ணி வைப்பாங்க, 30 கண்ணி வச்சோன்னா குறைஞ்சது ஒரு 10 விழுந்துருமல்ல, ஒரு 20 மாட்டிருமல்லன்னு கேட்கும்போது அந்த வயதான பழங்குடி தலைவன் சொல்லுவான், அது நம்ம வேலை இல்ல, அதுக்குள்ள நீ போயிட்ட அப்படின்னா உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. நம்மளோட விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கடமை. நான் கடமையை செஞ்சுட்டேன், ஏன்னா இந்த ஓனாய் இருக்கிறத நான் கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு இடத்துல இருக்கேன், நான் அதை வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஒன்னும் மாட்டலாம், 30 மாட்டலாம், மாட்டாமையும் போலாம். அதை வந்து அது இறையோட செயல், அதோட நான் நின்றுக்கிற மொழிய நான் பண்ண வேண்டிய விஷயம் எனது ஒரு கடமை மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த அவர் அங்க வந்து பதிவு பண்ணுவார். சோ இந்த ஒரு புரிதல் தான் நம்மளுக்கு இங்க தேவை. ஒரே ஒரு நிமிஷங்க. மன்னிக்கோங்க. அப்போ அந்த அந்த நண்பன் பழங்குடி தலைவன் சொல்லக்கூடிய அந்த ஒரு புரிதல் தாங்க நம்மளுக்குள்ள வேணுங்க. நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அதுனா, நான் எனது மனசுக்குள்ள ஆழமா இந்த நிம்மதியும் சந்தோஷம் நான் தொலைச்சிடக்கூடாது, அது நம்ம ரொம்ப ஆழமா இருக்கேன். அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஒரு செயலை செய்யறேன். அந்த செயல் செய்யும்போது அந்த பலனை பத்தி நான் கவலைப்படல, ஆனா அந்த செயலை மனப்பூர்வமா செய்யறேன். அப்படி செய்யும் பொழுது நீங்க எந்த நோக்கத்துக்கு அது செய்யப்பட்டதோ அது உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். இது பிரபஞ்ச விதியோட இன்னொரு பகுதிங்க. அந்த கிளாஸோட இன்னொரு பகுதி தான். அடுத்த வாரம் இன்னும் முக்கியமான ஒரு பகுதி வரப்போகுதுங்க. இந்த பகுதியை நம்ம ஆழமா கடந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த பகுதியை நோக்கி நம்ம நகர முடியும் ஆக்சுவலா. அப்போ நான் வந்து புரிய வேண்டிய விஷயம்னா என்னுடைய வாழ்க்கையோட நோக்கம் இதுதாங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த நோக்கத்துக்காகவே அதை ஒட்டியே எனது குறிக்கோளையும் எனது லட்சியத்தையும் வந்து கூட வச்சுக்க வேண்டியதுங்க. அது சிதைக்கப்படும் பொழுது அந்த குறிக்கோள் லட்சியமா அந்த நோக்கத்தை சிதைக்கும்னா அந்த குறிக்கோளை தூக்கி அந்த போட்டுருங்க. குறிக்கோளுக்காக நோக்கத்தை அழிச்சிடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு தேவை நம்ம அந்த நிம்மதியும் ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு ஆரோக்கியம் தான் அங்க முக்கியம் ஒழிய, சொல்லப்போனா நம்ம இங்க ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையை கொண்டாட வந்திருக்குங்க, சந்தோஷம் வாழ்ந்துட்டு போக வந்திருக்கும். அதனாலதான் நம்மளோட வாழ்க்கை முறை எல்லாம் எடுத்து பாருங்க, இந்த பழங்குடி தமிழரோட வாழ்க்கை முறையில எடுத்து பாருங்க, அனைத்துமே கொண்டாட்டங்கள் நடந்ததுங்க. நீங்க பிறக்கும் பொழுதும் கொண்டாட்டம், ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் வைக்கும் போது ஒரு கொண்டாட்டம்ங்க, அதுக்கப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு பூ பெய்தல் போது ஒரு கொண்டாட்டம், கல்யாணம் முடிக்கும் போது கொண்டாட்டம், ஓகேங்களா, குழந்தை பிறக்கும் போது மறுபடியும் கொண்டாட்டம், அதுக்கப்புறம் வயதான போதும் கொண்டாட்டம், கடைசியா இறப்புலையும் கொண்டாட்டம். இப்படி வாழ்க்கையை முழுசா உணர்ந்த ஒரு சமூகம்னாலதான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கட்டமைக்க முடியுங்க. அந்த தன்மை இங்க இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு அது நம்ம கிட்ட இருந்து களவு போயிருச்சுங்க. எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மோசமான இடத்துல இருக்கோங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு தருணமே கொண்டாட்டமா இருந்ததுங்க. ஆக்சுவலா எல்லாத்தையுமே ஒரு ஒரு நிம்மதியா ஒரு சந்தோஷமா கலந்து பேசி சிரிச்சுட்டு அப்படி போனக்கூடிய இடம் வந்துங்க. இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அடுத்தவன் நம்மளை வீழ்த்திடுவானோ, நம்ம யாரை வீழ்த்தலாம், இதே ஓட்டத்தோட நம்ம வந்து போக ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இங்க தொலைச்ச இடம் இதுதாங்க. நோக்கத்தை சிதைச்சனால நம்ம மேல கட்டக்கூடிய கட்டடங்கள் கீழே பில்டிங் கீழே ஸ்ட்ராங் இல்லைங்க. மேல வீடு கட்டுறோம், கார் வாங்குறோம், அது வாங்குறோம், இது வாங்குறோம், பெரிய பதவிக்கு போறோம், எல்லாமே பண்றோம். ஆனா ஒன்னே ஒண்ணு தொலைச்சிட்டு எதுனா நிம்மதி இல்லை. நீங்க ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மனிதர்களோட நான் வந்து பழகிருக்கீங்க. அங்கெல்லாம் பழகும் போது பல மனிதரோட மனசுல பாத்தீங்கன்னா மிக பெரும் வெறுமை இருக்குதுங்க. நான் இதெல்லாம் பண்ணி என்ன பண்றதுங்க, என் பையன் எப்படிங்க, பொண்ணு எப்படிங்க, ஏதோ ஒரு குழப்பங்கள், ஏதோ ஒரு பிரச்சனைகள். காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் நம்மகிட்ட இல்லைங்க. நம்ம நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்காம மேல வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கறக்காக நான் சிதைக்க ஆரம்பிக்கிறேன். இது நான் குழந்தை பருவத்தில் நான் சொன்னேன், குழந்தை வளர்த்தக்கூடிய ஒரு இது கிளாஸ சொன்னேன். உங்க குழந்தைக்கு எது பிடிக்குமோ அதை ஒட்டி உங்க நோக்கத்தை அமைச்சு கொண்டு போனீங்கன்னா அந்த குழந்தை நல்லா இருக்குங்க. அதுல காசு அதிகமா சம்பாதிக்க கம்மியா இல்லை, ஆனா அந்த குழந்தை நல்லா இருக்கும். ஆனா நம்ம இங்க பண்றோம்னா இல்ல உலகம் உன்னை இப்படி இருந்தாதான் மதிக்கும்னு சொல்லி ஒன்னு பிக்ஸ் பண்ணிடுறோம். அப்ப அந்த குழந்தை போகுதுங்க. ஆனா
அது ஆள் மனசோட பிடித்தத்துக்கும் அது செய்யக்கூடிய வேலைக்கும் எங்கேயுமே சம்மந்தம் இல்லாம போகும்போது கடைசி வரைக்கும் வறுமை. இந்த சில பேர் நம்மளே சொல்லி பாத்துங்களா, என்னமோ தெரியல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னமோ தெரியல எனக்கு ஒரு வருத்தமா இருக்குது. அந்த என்னமோ தெரியலங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, உங்க ஆள் மனசை நீங்க மிஸ் பண்ண இடம். ஆள் மனசு ஒண்ணு எதிர்பார்த்து ஏங்குதுங்க, ஆனா நீங்க தேடிட்டு இருக்கிறது இன்னொன்னு. அப்ப என்ன ஆகுது, இந்த முரண்படும் பொழுதுதான் நம்ம என்னதான் ஒரு சந்தோஷமா இருந்தாலும் வாழ்க்கையில என்னமோ நான் இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றதுக்கான விஷயம் வேற ஒன்றும் இல்லைங்க. ஆள் மனசு கூட நீங்க போய் தொடர்பு பண்ணல, அதோட நோக்கத்தை புரிஞ்சுக்கல. அந்த நோக்கத்தை புரியாதனால நீங்க மேல எவ்வளவு பொருட்களை கொண்டு நிரப்பினாலும் நம்ம ஆள் மனசு அங்க நிரப்பாம காலிடமாவே ஏங்கி கொண்டே இருக்குங்கிற விஷயத்த நமக்கு புரிஞ்சதுன்னா போதும். ஏன்னா இன்னைக்கு தலைமுறை அப்படிதான் மாற்றியமைக்கப்பட்டுச்சுங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளுங்க, பல பொய்கள் நம்மளை சுத்தி கட்டமைக்கப்பட்டுச்சுங்க. நாகரிகம், மனிதன் என்று நாகரிகம் அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது நார்மலா நீங்க எங்க சொல்லுவாங்கன்னா, இந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், அதுவும் முக்கியமா நம்மளை பத்தி இந்த ஒழுக்கம்னாவே இந்த ஆண் பெண் உடல் இது சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்கள் தான் இங்க அதிகமா பேசிட்டு இருக்கோம். ஒழுக்கம்னா நம்மளுக்கு கண்ணுல முதல்ல வர்றது அதுதாங்க. அப்போ உடனே என்ன சொல்லுவோம், இல்ல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா யாருனா யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலான்றது, அடுத்து பலதாரமானது. இப்பெல்லாம் பாருங்க நம்ம நாகரிகம் அடைந்து விட்டோம், இப்ப இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லக்கூடிய இடத்துல இப்பயே சொல்றதாங்க. வச்சா எல்லா பக்கமே அதை வைங்க. இன்னைக்கு எடுத்துக்கோங்க, நாகரிகம் என்பது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஐயாவோட அந்த 2 ஒழுக்க பயன்பாடு தாங்க நாகரிகத்தை கூட கிளியர் டெபினிஷனுங்க. நாகரிகம் என்னன்னா, என்னால எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு மனதாலோ சரிங்க, வார்த்தையாலோ சரி, உடலாலோ சரி, எந்த ஒரு இடத்துல நான் அவனுக்கு துன்பம் செஞ்சிட மாட்டேன்னு சொல்லி வாழ்றது பேரு தாங்க நாகரிகங்க. ஆனா இன்னைக்கு நாகரிகம் எதை வச்சிருக்கோன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியுங்க, சம்பந்தமே இல்லாத விஷயங்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க நாகரிகம் நாகரிகம் சொல்லிக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கு ஜாதி வெறியும் அதிகமா இருக்குது, மத வெறியும் அதிகமா இருக்குது, இனவெறியும் அதிகமா இருக்குது, மொழி வெறியும் அதிகமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா, நீ பணக்கார நான் ஏழை, நான் உன்னை விரும்புறது இல்ல, நான் அதிகாரத்துறையில் இருக்க, நீ கீழ் இருக்க, எங்கெங்க நாகரிகம் அடைஞ்சோம். இன்னும் சொல்ல போனா ஒரு பழங்குடியில் மக்களுடைய பேசிக் நாகரிகம் கூட நம்மகிட்ட இல்லைங்க. நம்ம வெறுமனே அவங்க உடையை பார்த்து மட்டுமே நம்ம நக்கலிச்சுட்டு போயிடுறோம். ஆனா நம்ம இன்னைக்கு என்னதான் உடை உடுத்தினாலும் உள்ள பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா அதாவது ஆதி பழங்குடியில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா அவர்கள் மிக அற்புதமான மனிதர்கள். ஆனா நம்ம என்னன்னா மிக மிக கீழ்த்தரமான வாழ்க்கை நோக்கி நம்ம இழுத்துக்கிட்டே போறோம் நம்ம லைஃபைங்க. எந்த ஒரு இடத்துல பண்ணிடாதீங்க. சோ நாகரிகம் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டேன்னா, நாகரிகம் என்பது முக்கியமா இதுதான். அப்போ எனது நோக்கம் அந்த நாகரிகத்தை ஒட்டிதான் இருக்கணும். நான் வளர்ந்துட்டு வரேன் அதுதான். இன்னைக்கு எடுத்துக்கோங்க, இது தனி மனிதன்கிட்ட இருந்து இல்லைங்க, ஒரு நாடு வரைக்கும் பிரதிபலிக்குது. ஒரு நாடு இது இங்க யாரும் தவற எடுத்துக்கணும், இதுதான் உண்மைங்க. ஒரு நாடு ஒரு சப்போஸ் ஒரு சுதந்திர தினத்திலேயோ குடியரசு தினத்திலேயோ எங்களோட பெருமையை காமிக்கிறப்பான்னு சொல்லி மிக பெரும் ஆயுதங்களை கொண்டு போய் நீங்க வைக்கிறத சத்தியமா என்னால மனசார நாகரிகம் ஒத்துக்க முடியாதுங்க. ஏன்னு கேட்டா அங்க காட்டக்கூடிய ஆயுதங்கள் அனைத்துமே அழிவு ஆயுதங்க. சக மனிதனை, சக உயிர்களை, உயிர்கள் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தை அழியக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அந்த ஆயுதம், அந்த ஆயுதத்தை நான் முன்னாடி காட்டி இதுதான் என் பெருமைன்னு சொல்லும்போது எப்படிங்க ஒரு மனிதன் நாகரிகம் அடைந்தவன்னு சொல்ல முடியும்? ஏன்னா நோக்கத்தை எல்லா பக்கம் சிதைச்சிட்டோம். ஒரு கவர்மெண்ட்ல ஆரம்பிச்சு தனி மனிதன்ல இருந்து எல்லாமே நோக்கத்தை சிதைச்சு வச்சிருக்கோம். நோக்கம் இன்னைக்கு சொல்றாங்க, அருமையா வாழணுங்க, அற்புதமா வாழணுங்க, நிம்மதியா வாழணுங்க, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நம்மளும் சந்தோஷம் வாழணுங்க. இங்க பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நான் சில இடத்துலங்க ஒரு குழு ஈடுபாட்டுல இருக்கக்கூடிய சில இயக்கங்கள்ல நம்மளை கூப்பிடுவாங்க. சில இடத்துல நான் போகவே மாட்டேங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேங்களே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ங்க, ஒரு நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு யோகா கிளாஸ் வெவ்வேறு எல்லாமே ட்ரை பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புத்த மதத்தோட யோகா எப்படி இருக்குங்கிற விஷயத்த பார்த்திருக்கேங்க. எல்லா பக்கமே நான் போயிருக்கேங்க. அங்க நீங்க போகும் பொழுதுங்க, ஒரு பேசிக் சென்ஸுங்க. நாங்க போற இடம் ஒரு காடுங்க. அந்த காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் போய் நாங்க ஒரு இதுக்காக போறோம். அங்க போனே அவங்க சொல்லிட்டாங்க, இங்க தண்ணீர்ல இங்க ரொம்ப பற்றாக்குறை இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் தண்ணீரை பாத்தீங்கன்னா கவனமா பயன்படுத்துங்க. ஏன்னா இங்க நிறைய நாங்க காசு கொடுத்து வாங்குறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க சேவையா தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ கொஞ்சம் அதுல கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. அதே போல உணவு நீங்க கேட்கறோம், இங்க எல்லாம் கொடுக்குறோம், ஆனா தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க, எவ்வளவு தேவை அதை மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எதுக்காக போயிருக்காங்க? யோகா, தன்னை உணர்தல், ஆழமா உணர்தல், இறைவனிடம் சரணடைதல் அப்படிங்கிற பெரிய விஷயத்துக்காக டார்கெட்டுக்காக போயிருக்காங்க. ஆனா அங்க நீங்க போனீங்கன்னா இது 1 2 இல்லைங்க, பல இடத்துல நடந்த விஷயம். முதல்ல எங்கன்னா ஒரு செருப்புல இருந்து ஆரம்பிக்கும். செருப்பு பாத்தீங்கன்னா தெக்க வடக்க எல்லாம் கசகசம் தான் வைப்பாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? நான் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு அறையில 2 பேர் இருக்கக்கூடிய ஒரு ரூமுங்க, தனித்தனியா கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலா. அப்போ அங்க போறோம், தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதே கணத்துல அங்க உள்ள போய் பாக்குறோம், ஒரு வட்டல் தண்ணீர், ஒரு வட்டல் கழுவுறாங்க. அதுக்கு முன்னாடி கை கழுவுறாங்க. கை கழுவு பாத்தீங்கன்னா அந்த டேப்பை முழுசா திறந்துட்டு முழுசா கழுவுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வட்டல் கழுவுற கிட்டத்தட்ட 1.5 பக்கெட் தண்ணி இங்க வேஸ்ட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் அந்த காய்கள் சாப்பிட்டு முடிச்சு அந்த காய்கள் பாத்தீங்கன்னா அப்படியே போட்டு கழுவுறாங்க. அது உள்ள போய் அடைச்சுக்குது. அதை குத்துறக்கு ஒரு ஆள் அங்க நிக்கிறாங்க ஆக்சுவலாங்க. அதுக்கப்புறம் இந்த தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய அந்த ரூம் தங்கக்கூடிய இடத்துல காலங்கத்துல 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, நைட் 9:30 மணிக்கு தான் படுக்கிடுவாங்க. 9 மணிக்கு போய் படுக்கும் பொழுது
நம்ம சக மனிதன் ஒரு 2 மனிதன் இருக்கோம் ஆக்சுவலா. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, அங்க அவர் இருக்கும்போது சரி அவருக்கு எந்த விதத்துல நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிஞ்ச அளவு எந்த ஒரு பாத்ரூம் போனாலும் மெதுவா கதவை திறந்துட்டு உள்ள போயிட்டு வந்துட்டு சத்தமெல்லாம் அவருக்கு வந்து படுக்கணும்னு தோணும். ஆனா கூட ஒரு சக மனிதன் இருந்தாருங்க. அவர் பெருமையா சொன்னார் வந்து போனேன் சார் நான் அங்க போயிருக்கு இங்க போயிருக்கு இந்த யோகா கிளாஸ் அதெல்லாம் சொன்னாருங்க ஆக்சுவலா. ஆனாலும் எனக்கு வந்து நான் தேடுறது கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் அந்த பாத்ரூம் டோர் வந்து அவர் திறந்த விதமாகட்டுங்க. அதுக்கப்புறம் நைட்டு திடீர்னு 1 மணிக்கு வந்து தூக்கம் வரலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிக்கதவு திறந்துட்டு போனதாகட்டும். அதுக்கப்புறங்க காலங்காத்தால 4 மணிக்கு எழுப்பிட்டுருவாங்க. 4:30 மணிக்கு உள்ள போய் வந்து அந்த அமைதி திணைக்கு போய் உட்காரணும். ஆனா 4 மணிக்கு எந்திரிச்சு பாத்ரூம்குள்ள வந்து போயிட்டு துவைச்சு முடிச்சு 4:45க்கு வெளியே வந்து அடுத்தவனை பத்தி கவலைப்படாம இருந்ததாகட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது தோணுதுங்க. அகத்துல எந்த தெளிவும் இல்லாம நீ பண்ணக்கூடிய புறச்செயல் அனைத்துமே வெறுமே சடங்குகள் தாங்க. நம்ம பண்ணக்கூடிய அனைத்துமேங்க வெறும் சடங்குகள். அதை வச்சுட்டு இங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நீங்க பெரிய பெரிய மாட கோபுரங்கள்ல இருந்து இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த நிறைய நான் அங்க போயிருக்கேன் போயிருக்கேன் எல்லாமே சொல்லுவாங்க. நிறைய அறிவு வளர்த்திருக்கலாம். எனக்கு உலகத்துல எல்லா அறிவும் எனக்குள்ள இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் அனைத்துமே சடங்குங்க. ஆனா ஒரு சின்ன மாற்றம் மனசுக்குள்ள வந்து மாறுதுன்னு வைங்களேன், அதோட வாழ்க்கையே வேறங்க. அப்போ முதல்ல உங்களோட நோக்கத்தை கண்டுபிடிக்கணும்னா இன்னைக்கு சொல்றேங்க. முதல் நோக்கம் நான் நிம்மதியா இருக்கணும். அந்த நிம்மதியா இருக்கும் சொல்லி வரும்போதே இயல்பா என்ன வரும் தெரியுங்களா? அடுத்த நிம்மதியா இருக்க வைக்கணுங்கிறதும் அதுக்குள்ள அடங்குங்க. ஏன்னா நான் நிம்மதியா இருக்கேன்னா அடுத்த நான் நிம்மதியா இருக்க வச்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன். ஏன் நிம்மதி கெட்டுதுன்னா அப்படியே சொன்ன அந்த எக்ஸாம்பிள் தாங்க. அந்த மனிதன் நான் வந்து சபிக்க வேண்டாம் சொல்லக்கூடிய இடத்துல நான் சொன்ன விஷயம் எதுன்னா, நீ வந்து உன்னை அறியாம நீ என்ன பண்ணிருக்கேன்னா உன் ஆள் மனசுக்குள்ள நம்ம ஏமாந்துருவோமோ. ஏன்னா உனக்கு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு பண அவசரம், எப்படியாச்சும் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆழம் வந்துருச்சுங்க. அந்த எப்படியாச்சும் சொல்லும் பொழுது பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா இல்லப்பா உனக்கு ஒரு 3 மாசம் கழிச்சதோ ஒரு நேர் வழியில் இப்படி வந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு வருது. அப்ப அது வரைக்கும் நீ இந்த வழியை தாங்கிக்கணுங்கிற விஷயத்த அங்க வந்து சொல்லுதுங்க. ஆனா நான் பிரபஞ்சம் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா எப்படியாச்சு இதே இடத்துல இல்ல நான் என்னுடைய நிம்மதி எதுவுமே கெடாம அந்த பணம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்த 6 மாசங்கள் 3 மாசமோ 2 மாசமோ கிடைச்சிருக்கும். ஆனா இவங்களோட வேண்டுதல் என்ன இருந்துச்சுன்னா எப்படியாச்சும் இந்த பணப்பிரச்சனை வெளிவரணும்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்த மனிதன் தான் அவரை ஏமாத்தக்கூடிய ஒரு மனிதன். சோ அந்த மனிதன் அவங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க இவர்களை ஏமாத்த ஆரம்பிச்சான். அப்போ ஏமாத்தினதுக்கான காரணம் சத்தியமா அந்த மனிதன் இல்லைங்க, இவர்கள். ஏன்னா நான் பிரபஞ்சம் வச்சதுன்னா எப்படியாச்சும் நான் இதுல இருந்து வெளிவரணும் எப்படியாச்சும் சொல்லும் பொழுது பிரபஞ்சம் என்ன பண்ணுச்சுன்னா சரி எப்படியாச்சும் உனக்கு கிடைக்கும் ஆனா அங்க நிம்மதி இருக்காது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த இடத்துல அதை கேட்கக்கூடிய தன்மை நம்ம இல்லைங்க. அப்ப என்ன பண்ணிட்டோம் எப்படியாச்சும் இந்த பிரச்சனை வெளிவரணும்னு சொல்லும் பொழுது எப்படியாச்சும் வெளியே வந்தாங்க. ஆனா நிம்மதி அங்க தொலைஞ்சு போச்சு. அந்த நிம்மதி மீட்கறதுக்கு அடுத்த ஒரு வருஷம் அவங்க பயணம் பண்ண வேண்டியதா இருந்துச்சுங்க. இந்த புரிதல் தான் எல்லாத்துக்குள்ளே வரணும்னு சொல்ல வர்றேன். அப்போ நம்ம ஆழமா புரிய வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் எனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தன்மையில் இருக்கணும் என்னை சுத்தி இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே மாறும். நீங்க பாத்துருக்கலாங்க பல மனிதர்ல பாத்துருக்காங்க. ஒரு மனிதர் பாத்தீங்கன்னா உட்கார்றாரு, பல கிளிகள் அவர் சுத்தி உட்காருது, அவர் மேலெல்லாம் உட்காருது. ஒரு மனிதன் உட்கார்றாரு, ஒரு அணில் வருதுங்க, அணிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிங்கிறாரு ஒரு காட்டு அணில் அது மேல வந்து இங்க ஏறி உட்காந்து பாத்தீங்கன்னா உணவு வாங்கிட்டு போகுதுங்க. இதெல்லாம் எப்படி நடக்குங்க? ஒரு ஆள் மனதோட விஷயம் தான். அது நம்ம சொல்லுவாங்க வைப்ரேஷன் சொல்றோம். நம்மள இருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் ஓகேங்களா சுத்தி எல்லாமே ஈர்த்துட்டு இருக்குது. அப்போ முதல்ல நான் மாறணும்னா என்னுடைய அகம் மாறணுங்க. அகம் மாறாம இங்க எதுவுமே மாற்றம் இல்லை. இன்னைக்கு நீங்க கவனிங்க வெளியே நிறைய மனிதர்கள் நிறைய விஷயங்கள் என்னென்னமோ பேசிட்டு இருப்பாங்க. அந்த பேசுற விஷயங்கள் தான் அவங்களாம் கேட்டா சத்தியமா இல்லைங்க. ஓகேங்களா சில பேர் பயங்கரமா நான்லாம் எப்படி தெரியுமா அப்படி தெரியுமா அப்படி தெரியுமான்றமா ஆக்சுவலி எப்படியே சொல்லனா அவன் மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு அர்த்தங்க. அப்ப அதை புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்ப நம்மளுக்குள்ளேயே அது இருக்கான்னு சொல்லணும்னா இது நான் போன முறை நான் சொல்லியிருப்பேங்க. என்ன பண்ணா வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க பேசுறீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஆழ்மனம் எப்படிங்கிற விஷயத்த நம்மள எரியாம நம்மளோட வார்த்தைகள் காட்டி கொடுத்துருங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்ம வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படிதான் இயங்குறோம்னு சொல்லி காட்டி கொடுத்துரும். அதுவும் முக்கியமா எப்படிப்பட்ட இடங்கள்னா ஒரு பிரச்சனை வரக்கூடிய இடங்கள், ஒரு சோகம் நடக்கக்கூடிய இடங்கள், ஒரு கவலை இருக்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி இடத்துல நம்ம ஈஸியா என்ன ஆயிரும்னா நம்ம ஆள் மனசுலத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிப்போம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் மனம் வந்து நடிக்க ஆரம்பிக்குங்க. பட் ஆள் மனசு பார்த்தீங்கன்னா சில இடத்துல டப்பு டப்புன்னு வெளியே வந்து சொல்லிடும். அது அந்த மாதிரி இடங்கள் தான் இப்ப நான் சொன்ன இடங்கள் ஓகேங்களா. சில இடத்துல அதிகபட்சம் சந்தோஷமா இருக்கவங்க கூட அவங்க ஆழ்மனம் வெளிவரும் வச்சுலாங்க. அப்ப அந்த ஆள் மனசோட தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன இன்னைக்கு நம்ம வந்து டெக்னாலஜி இருக்காச்சு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பேச நம்மளே கவனிக்கணும் ரொம்ப கஷ்டப்படுங்க. இன்னைக்கு அப்படி இல்லைங்க. ஒரே ஒரு மொபைல் போனுங்க வாய்ப்பு வந்து ஒரு ரெக்கார்டுங்க. அந்த ரெக்கார்டர் வந்து ஆன் பண்ணி உங்க ஜோப்லயோ இல்ல உங்களோட ஒரு கைப்பையிலே வச்சுக்கோங்க வச்சுலாங்க. கைப்பையில வச்சு ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது என்னன்னா இது ஒரு 5 நிமிஷம் பண்ணக்கூடாது. ஏன்னா 5 நிமிஷம்னா உங்களோட ஆழ்மனம் மேல்மனம் ரொம்ப தெளிவா இருக்கும் ஆக்சுவலா. நமக்கு பேசக்கூடிய வார்த்தையில் நம்மளே கரெக்ட் பண்ணிக்குவோம். எல்லாம் சரியா இருக்கும் ஆக்சுவலாங்க. பட் இதே விஷயத்துல என்ன பண்ணா அந்த ஒரு ரெக்கார்டர் ஆன் பண்ணி ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்ல ஒரு குழந்தைட்டு நீங்க போய் பேசும்பொழுதோ முக்கியமா அந்த குழந்தைட்டு பேசும்போது நீங்க அதை கவனிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியுங்க. இதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி இல்ல 2 நாள் 3 நாள் ரெக்கார்ட் பண்ணி மாலை உட்காந்து அதை வந்து கேட்டு பாருங்க. கேட்டு பார்க்கும் போதுதான் தெரியும்
நம்ம ஆழ்மனம் எப்படிப்பட்ட குறைகளோட இருக்குங்கிற விஷயம். எங்கெங்கெல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு நெகட்டிவ் போய் உள்ள, ஏன்னா ஆள் மனசுக்கு நெகட்டிவ் உட்காரக்கூடிய விஷயங்கள் வெளியே வருங்க. அப்போ சில இடத்துல நம்மளோட கையாளாகத்தனம் வெளிவரும், சில இடத்துல பயம் வெளிவரும், சில இடத்துல குழப்பம் வெளிவரும். இது எல்லாமே வெளிவரும். ஓகேங்களா? இப்போ ஒரு மனிதன் சொல்றேன்ல, உனக்கு என்னப்பா நீ எல்லாம் சூப்பரா இருக்கப்பா அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ள ஆழமா பாத்தீங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குதுங்க. ஓகேங்களா? ஒருத்தர் வேற நான்லாம் இருந்தேன்னா நான்லாம் இல்லைன்னா அப்படின்னா அவனுக்குள்ள பயம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இது நம்ம வந்து வெளியிருந்து பார்த்தா அவன் வார்த்தைக்கும் உள்ள இருக்கக்கூடிய தன்மைக்கும் தன்மை இல்லை. இதை நம்ம வந்து பிடிக்க ஆரம்பிச்சோம்னா அப்ப நான் இதை எதை சரி பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தர் வந்து கடிஞ்சு பேசிட்டேன், அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், போட்டு கேட்கிறேன், ஆமா நான் ஏன் கடிஞ்சு பேசினேன்? அப்ப எனக்குள்ள ஆள் மனசுக்குள்ள ஒரு ஈகோ மாதிரி இருக்குதோ, அப்ப வேண்டாம், அடுத்த மாதிரி நான் சரி பண்ணிக்கலாம், சரி பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்க சரி பண்ணி, இது வந்து சுய பரிசோதனை தாங்க, இப்படிதாங்க சரி பண்ணணும். ஒரு ரெக்கார்டிங், ஒரு சின்ன ரெக்கார்டிங் டூல் போதுங்க, நம்மளோட கேரக்டர் அப்படியே மாத்த முடியும். ஆனா இதை ஒரு வாரம் தொடர்ச்சி நம்ம பண்ணும் பொழுதுதான் நம்மளோட தன்மை என்னன்னு சொல்லி புரியும். அப்போ ஆள் மனசை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சுன்னா 2 விஷயங்கள். ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய வார்த்தைகள் மூலமா ஆள் மனசை தெரிஞ்சுக்கிறதுங்க. இன்னொன்னு, எனக்குள்ள கொண்டு வந்து விடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கவனமா இருக்குது. எனக்கு ஒரு நெகட்டிவான ஃப்ரெண்ட் வர்றானா முதல்ல அவங்ககிட்ட சொல்லுங்க, புரிய வைங்க, விளக்குங்க. இன்னொன்னு, ஆள் மனசை ஸ்ட்ராங்கா நீங்க இல்ல என்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் பாசிட்டிவா இருக்கணும், நல்ல விதமா இருக்கணும், நல்ல விதமா பேசணும். இந்த தோக்கர், அதாவது இன்னும் சொல்ல போனா நெகட்டிவா கூட வேண்டாம், என்னை சுத்தி கெட்டவர்கள் யாரும் வந்துடக்கூடாதுன்னு வேண்டாம், என்னை சுத்தி நல்லவர்கள் இருக்கட்டும். ஓகேங்களா? அதேதான், நான் வந்து நோய் இல்லாம இருக்கணும்னு வேண்டாங்க, நான் ஆரோக்கியமா இருக்கட்டும், இப்படிங்கிற வார்த்தைகளை மாத்தி போட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த வேண்டுதல் உள்ள வைங்க. அப்ப வேண்டுதல் வந்து உள்ள வைக்கும் பொழுது நம்மளை சுத்தி மாறும். இது எதுக்காக முக்கியமா சொல்றேன்னா, நிறைய மனிதர்கள் இந்த ஆழ்மன சக்தின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்மள அறியாம தவறான நோக்கத்துக்குள்ள கொண்டு உள்ள வச்சிடறாங்க. அப்ப என்ன பண்றோம்னா நிறைய பேர் மெட்டீரியல்ல போயிடும். ஓகேங்களா? எனக்கு வீடு வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும் போகும்போது பட் லைஃபோட உண்மையான நோக்கம் ஒன்று இருக்குதுங்க. என்ன சொல்றாங்க? கொண்டாடணும். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செகண்டும் நான் லைஃபை கொண்டாடணும். அது பிளஸோ மைனஸோ, இந்த கொண்டாடணும் போது உடனே வந்து நம்மளோட மனசு என்னன்னா உடனே டான்ஸ் ஆடிட்டுலாம் கிடையாதுங்க. ஓகேங்களா? எஸ், குட். ஒரு பிரச்சனை வந்திருக்கா, ஓகே. ஒரு பல்வலி வந்திருக்கா, ஓகே, குட். போட்டும் போட்டும் போட்டும். ஓகேங்க. அப்ப என்ன, என்னை கடந்து போக நான் எல்லாத்தையும் அனுமதிக்கும் பொழுது எனது வாழ்க்கை கொண்டாட்ட மனநிலைக்கு போயிருங்க. அதான் சொன்னாங்க, நம்ம முன்னோர்கள் சொன்னதாங்க, வாழ்க்கையோட மரணத்தையும் கூட கொண்டாடினாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட உயர் நோக்கத்தோட இந்த மண்ணில மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சாதாரணம் இல்லைங்க. நினைக்க பிரமிப்பு கூடுது. ஏன்னா இதுவும் நன்றும் பிறதரவாளான்னு ஒரு வார்த்தையில எல்லாம் முடிஞ்சதுங்க. இன்னொன்னு, பட்ட காலிலே படும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இதுவும் அதே மாதிரிதான், எண்ணங்களுக்காக சொல்ல விஷயம் தான். ஏன்னு கேட்டா பட்டக்காலிலே படும் சொல்லும்போது பட்டோன்னையே நம்ம மனசுக்குள்ள என்னாச்சுன்னா, இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க. எனது நண்பர் போன வாரம் ஒன்று சொன்னாருங்க. இந்த கிளாஸ் சொன்னாரு, சார் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் சார். நான் என்ன சார் கண்டுபிடிச்சீங்கன்னா, சார் நான் ஒரு மாசம் முன்னாடி வந்து வண்டியில போய் கீழே விழுந்தேன். அதுக்கப்புறம் என்ன கொடுமைன்னு கேட்டா மறுபடியும் 2 வாரம் கழிச்சு மறுபடியும் கீழே விழுந்து சார் அப்படின்னாரு. என்னங்க இப்படி எல்லாம் விழுந்துருப்பீங்கன்னு கேட்டா, இல்ல சார் இப்ப வந்து இப்ப நீங்க அந்த கிளாஸ் எடுக்க வந்து தெரியுது, உள்ள விழுந்ததுக்கப்புறம் இப்ப என் ஆள் மனசுக்குள்ள என்னன்னா, நான் விழுந்துருவேன், பத்திரமா போகணுங்கிற விஷயம் இப்ப அதிகமா உள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா, என்ன எரியாம அந்த உழுவக்கூடிய விஷயங்கள் நடக்குது. இனி நான் அதை மாத்திக்கிறேன் சார் அப்படின்னாரு. விஷயம் தாங்க, நம்மளோட ஆள் மனசுக்குள்ள எதை பதிவோம் அது அந்த பட்டகாலிலே படும். நீ ஒண்ணு நடந்துச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்றோம்னா அதையே திரும்ப திரும்ப நினைக்கிறோம். இப்போ அந்த எக்ஸாம் அப்படியே சொன்னா அவரோட எக்ஸாம் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் நம்ம ஏமாத்திட்டார். ஓகேங்களா? உடனே டிக்ளேர் பண்றது, இனிமேல் எந்த மனிதன்கிட்டையும் நான் இனிமேல் இப்படி பழக போறதில்லை, எந்த மனிதன் நான் நம்பி போறதில்லை, எந்த மனிதன் வந்து எந்த ஹெல்ப் பண்ண போறதில்லை. இது முட்டாள்தனம். என்ன கேட்டா, நீ முதல்ல நெகட்டிவா இருந்த அந்த மனிதன் வந்துட்டாரு, அவனை மன்னிச்சு அவனை விட்டுரு. அவன் மன்னிச்சு போகட்டும். ஓகே, சொல்ல போனா உன்னாலதான் இன்னும் மன்னிப்பு கேட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா உன்னால நான் என்னோட எண்ணத்தினாலதான் நீ என்ன வந்து ஏமாத்திட்ட, அதனால என்ன மன்னிச்சிருப்பா, நீ நல்லா இருப்பான்னு சொல்லி அவனை அனுப்பிச்சுட்டுருங்க. இந்த எண்ணம் நீங்க மாறும் பொழுது உங்கள் நோக்கி வரக்கூடிய மனிதர்கள் நல்ல மனிதர்கள் இருக்கப்படுவாங்க. அந்த மனிதனுக்கு உண்மையா இருக்கு. ஏன்னா நீங்க மனிதனை வெறுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இன்னைக்கு வெறுக்கிறதுக்கு இங்க பல லட்சம் மனிதர் இல்லைங்க. ஒவ்வொருத்தரையும் கூட நேசிக்க முடியாதுங்க. நம்ம குழந்தைங்க கூட நேசிக்க முடியாதுங்க. இது நீங்க தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? வெறுக்கும்னு ஆரம்பிச்சா எல்லாம் வெறுக்க முடியும். ஆனா நேசிக்கணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான். எப்படி வெறுப்பது போல நேசிக்க முடியும், எல்லா மனிதனையும் நேசிக்க முடியும். அப்போ உங்களுக்கான பாதை எதுங்கிற விஷயத்தை நீங்க தான் முடிவு. நான் வெறுக்கணுமா நேசிக்கணுமா? ஓகேங்களா? எனது ஆழ்மனத்துக்குள்ள வெறுப்பு இருக்கணுமா நேசம் இருக்கணுமா? ஏன்னா சில பேர் என்ன, நான் அந்த உள்ள வெறுப்பு வந்தோடனே உடனே என்ன பண்ணிக்கலாம், இல்ல நான் அதெல்லாம் எடுத்து வெளியே வந்துட்டேன், நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா உள்ள ஆழ்மனம் இன்னும் கதறிட்டு இருக்குது. ஏன்னா அதுக்கு முழுசா வெளியெடுத்து போட்டாதான் வரும். அப்ப வெளியெடுத்து போனோம்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ், நான் நல்ல மனிதனை சந்திப்பேன், நல்ல மனிதனோட பழகுவேன். இப்ப எனக்கு என்னாச்சு, இந்த பழைய கழிவுகள் போகக்கூடிய இடம் அங்காதான் ஒழிய நான் நம்மளை ஏமாத்திட்டு கூடிய இடம் வந்து அது கிடையாது. ஆனா ஏமாத்திக்கலாம், இல்ல நான் நல்லா ஆயிட்டேன், நான் இப்ப நல்லா தான் இருக்கேன், இனிமேல் நான் எல்லா மனிதனும் தெளிவா இருப்பேன், இது சத்தியமா இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு சொல்றேங்க, பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஃபுல் ஆஃப் மேஜிக், லாஜிக் கிடையாதுங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட வரும்போது நல்லா இருந்த மனிதன் கூட உங்களோட எண்ணத்தினால அவங்க வந்து கெட்டவனா கூட வெளிப்படலாங்க. அதே போல உங்ககிட்ட வரக்கூடிய மனிதன் கெட்ட மனிதனா இருந்தா கூட உங்களோட நல்ல தன்மையில அவன் நல்லவனா மாறலாம். சோ அப்போ தீதும் நன்றும் பிறதர வாராங்கிற விஷயம் இதுதாங்க. அப்போ உங்க நோக்கத்தை மிக சரியான முறையில கட்டமைச்சீங்க அப்படின்னா தீதும் நன்றும்
நம்ம கையில தான். அப்போ நான் அல்லதை விளக்க முடியும், நல்லதை சேர்த்து கொள்ள முடியும். அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ள வரணுங்க. அதற்கு தேவை உங்களோட நோக்கத்தை ஆழமா உணர்ந்துக்கோங்க. சோ இந்த நோக்கம் என்பது நீங்க பலதரப்பட்ட நோக்கங்கள் இருக்கலாம். நோக்கம், லட்சியம், குறிக்கோள். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரன் 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 தான். இது எங்கன்னா எல்லாத்துக்குமே எல்கேஜி குழந்தையும் ரன் தான், ஆபீஸ் போறவங்க ரன் தான், காலேஜ் போறவங்க ரன் தான், செத்து போறவங்களும் ரன் தாங்க. சீக்கிரம் போய் எப்ப பாடி எடுப்பீங்க லெவல் வந்து போயிருச்சுங்க. ஓகேங்களா? எல்லா பக்கமே ரன் 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 இருக்குதுங்க. ஆக்சுவலாங்க வேண்டாங்க. ஸ்லோ வாழ்க்கை, பொறுமையா போலாம், பொறுமையா இருக்கலாம், பொறுமையா சாப்பிடலாம், பொறுமையா வாழலாம். ஓகேங்களா? உடனே அடுத்த கேள்வி, சார் இதுக்கெல்லாம் இடம் இல்லை. அப்படிலாம் கிடையாதுங்க. இது நான் என்னை சார்ந்தது. நான் உன்னை குறிச்சு ஆழமா யோசிச்சு அப்படின்னா அது என்னை நோக்கி நடக்கும். இன்னைக்கு நான் அப்படியே சொன்ன அந்த கதையை மட்டும் மறந்துடாதீங்க. முக்கியமா இந்த கன்னியாகுமரி இருக்கக்கூடிய நாய்க்கு இங்கிருந்து போனக்கூடிய விஷயம் அனைத்துமே இட்ஸ் அ மேஜிக். அது எப்படி நடக்கும்னு தெரியாதுங்க. ஆனால் இயற்கை இப்படிதான் இயங்குதுங்க. பிரபஞ்சம் இப்படிதான் இயங்குது. அப்ப அடுத்த கேள்வி, கன்னியாகுமரியில பல நாய்கள் இருக்கும்ல, ஏன் அந்த நாய் கிடைச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுங்க, சொல்ல முடியாது. அந்த நாய்க்கான ஒரு ஆழ்மன உணர்வு அதை இழுத்திருக்கலாம். இதுதான் அதுக்கான பதிலா இருக்க முடியும். ஏன்னா பல நாய்கள் இருக்கும், அதையே அந்த கரெக்டா அந்த இடத்துல வந்து நிக்கணும்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு கதை போகுங்க. ஆக்சுவலாங்க இப்படிதான் இந்த உலகம் இயக்கப்பட்டிருக்குது. சோ அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு முடிச்சால அவுக்கல முடியாதுங்க. இப்ப நான் போடக்கூடிய முடிச்சு சரியா போட முடியும். அப்ப இப்ப நான் போடக்கூடிய முடிச்சு எனக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஒவ்வொரு கணத்தையும் நான் கொண்டாடணும். இந்த கொண்டாட்டங்களுக்கு எது எதுல தேவையோ அது என் வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லி கையை விரிக்கும் பொழுது, சரணடையும் போது உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே பெஸ்டா கிடைக்கும். சோ அந்த பெஸ்ட்டை வரவேற்க நம்ம தயாராகணும்னா முதல்ல நோக்கத்தை மிக அற்புதமா மாற்றிக்கொள்ளுதல் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்க. ஐ திங்க் இன்னைக்கு நான் முழுசா முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட அப்படியே கண்டினியூஷன் தான் அடுத்த கிளாஸ்ல வேறொரு வடிவமா இருக்கும் ஆக்சுவலா. ஆனா டாபிக் ஒன்னா இருக்காதுங்க, வேறொரு வடிவமா வந்து இருக்குங்க ஆக்சுவலா. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட இன்னும் எப்படி ஆழமா கனெக்ட் பண்ணணும், எங்க நம்ம கனெக்ட் பண்ணாம விட்டுட்டோங்கிற விஷயத்த நம்ம அடுத்த கிளாஸ்ல வகுப்புல நம்ம நிறைய பார்க்கலாங்க. சோ இந்த வகுப்பை நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. அம்மா முடிச்சுக்கலாங்களாங்கம்மா? வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாம். விஜயம்மா? வாழ்க வளமுடன்மா. நான் கண்டினியூ பண்ணட்டுமாம்மா? பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்வின் நோக்கத்தை உணர்தலும் கரைதலும். திரு பாலமதன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா இயற்கை ஆர்வலர், நமக்கு நிறைய முறை வகுப்பெடுத்திருக்கிறாரு. அவர் ரெண்டு நோக்கம் இன்னைக்கு முக்கியமா சொல்லியிருக்கிறாரு. நாம கூட ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருப்போம், அதாவது வாழ்வோடைய முக்கிய நோக்கம் என்னன்னா இறை உணர்வு பெறுதல்னு. ஆனா இன்னைக்கு வந்து மாத்தி சொல்லியிருக்கிறார் ஐயா. ஃபர்ஸ்ட் நிம்மதி, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆரோக்கியம். உண்மை அதுதான். ஏன்னா நாம நிம்மதியாவும் ஆரோக்கியமாவும் இருந்தாதான் அந்த இறை உணர்வை வந்து நாம வந்து பெற முடியும், உணர முடியும். அதோட இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடியில சொன்னாருங்க இல்லைங்களா, தீதும் நன்றும் பிறத்தர வார. அது உண்மை. ஏன்னா அதனுடைய நம்மளுடைய இன்னொன்னு சொன்னார் பாருங்க, நம்மளுடைய ஆழ் மனதுல என்ன இருக்கோ அதுதான் வெளியில வரும். அதுக்குதான் அவர் சொன்னார் பாருங்க, நம்ம வந்து ஒருத்தர் கோவமா திட்டும் போது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம ஆழ்மனதுக்குள்ள யார் இருக்காங்கன்றத நம்மளே நாம வந்து புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு. நான் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே போல பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு அவரு சொன்னது எல்லாமே அப்படியே நேச்சரா அவர் எங்கெங்க என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையுமே அப்படியே நமக்கு ரியலா வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னாரு. ஐயாவுடைய ஒரு காட்டு பகுதிக்கு போயிட்டு ஒரு மெடிடேஷன் போகும்போது அது உண்மை. இன்னமும் நம்ம மெடிடேஷன் போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் அப்படிதான் இருக்காங்க. ஆனா நம்ம வந்து வெளியில மட்டும் வேற ஒருத்தராகவும் உள்ளுக்குள்ள இன்னொருத்தராகவும் இருக்கிறோம். ஆனா அது இல்லாம இனிமேலாவது நம்ம உள்ளுக்குள்ள என்ன இருக்குமோ அதை வந்து வெளியில கொண்டு வரதான் நம்மளுடைய இந்த இறை சாதனை மார்க்கத்துல வந்து நமக்கு வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரே ஒரு முக்கிய கருத்து அப்படின்னு சொல்லலாம். அதே போல எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ஆத்மார்த்தமா செய்யணும். ஏன்னா ஆத்மார்த்தமா செய்யும் பொழுதுதான் நம்ம ஆழ்மனதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும். அதனால எந்த ஒரு பணியா இருந்தாலும் அதை ஒரு கடமைக்காக செய்யாத கடமை உணர்வோடு நம்ம செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா அதனுடைய பலன்கள் நமக்கும் கிடைக்கும், இந்த சமுதாயத்துக்கும் நம்ம கொண்டு போகலாம். அதுதான் இப்ப இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்வின் நோக்கத்தை நாம வந்து உணர்ந்தா மாதிரி இந்த சமுதாயத்துல இருக்கும் கொண்டு செல்லணும்னா கண்டிப்பா நாம நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அதனால ஐயாவை வந்து துரிய நிலையிலிருந்து வாழ்த்தி விடுவோம் அனைவரும். வாழ்க வளமுடன் ஐயா. இன்று மிகச்சிறப்பாக சிந்தனை உரை வழங்கிய இயற்கை ஆர்வலர் திரு பாலமதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் ஐயா அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள்,
நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மேலும் ஐயா அவர்களின் சமுதாய தொண்டு மேலோங்கி சிறக்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போயிடலாமாங்க ஐயா? அம்மா ஒரே நிமிஷம், ஒரு முக்கிய அறிவிப்பு மட்டும். சொல்லுங்க. உள்ள இருக்கிற அன்பர்கள் ஒரே நிமிஷம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை முக்கியமான அறிவிப்பு அதுதான். நம்ம காலையில 4 மணில இருந்து யோக பயிற்சிகள் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். மார்கழி மாசம். நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்மளுடைய வகுப்பு வந்து காலையில 4ல இருந்து 5 வரைக்கும் நமக்கு நடக்கும். அதனைத் தொடர்ந்து சர்வ வஷ்ய தன ஆகர்ஷண சங்கல்பம் நடைபெறும். சரிங்களா? இதுதான் முக்கிய அறிவிப்பு. அப்புறம் வந்து இன்று இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வு நடைபெறுகிறது. நாளை வெள்ளிக்கிழமை காலையில நிகழ்வு, மறுபடியும் மத்தியானம் ஆனந்த யோக பயிற்சி, மறுபடியும் 6 மணிக்கு ஒரு சிறப்பு சிந்தனை உரை. நாளைக்கு வந்து நமக்கு ஒரு புதிய ஆசிரியர் அறிமுகம். சரிங்களா? அதனால வாய்ப்புள்ள அன்பர்கள் அனைத்திலும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். அம்மா கண்டினியூ பண்ணிக்கலாம். கொஸ்டின் ஆன்சர் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐயா கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. முதலாவதாக ரியல்மி அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். ஹலோ, பேசுங்க. பேசுங்க. ஒன் டைம் மட்டும் டச் பண்ணுங்க ஐயா. பேசுங்க. கேக்குதுங்களா? ஹலோ, வாழ்க வளமுடன். கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா, பேசுங்க. ஐயா பாலமுதன் ஐயா, வாழ்க வளமுடன். நான் கார்த்திகேயனுங்க ஐயா. வணக்கங்க. வணக்கங்க ஐயா, நான் திருப்பூர் தானுங்க ஐயா. திருப்பூர்லயே கிட்டத்தட்ட பிறந்ததே திருப்பூருங்க ஐயா. 50 வருஷமா திருப்பூர் தான் வாழ்றேங்க ஐயா. அருமைங்க. ஐயா, பெரிய விஷயம் நீங்க சொல்லிக்கிறது, இந்த வாழ்க்கை வந்து என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம், வாழ்க்கை கொண்டாட்டத்துக்காக தான் வாழ்றோம் அப்படிங்கிறது 800 கோடி பேர்ல எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியலங்கய்யா. இதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீங்க வாரத்துல 2 ட்ரிப்பாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கய்யா. இதை கொஞ்சம் நீங்க எவ்வளவோ விஷயம் பேசிருக்கீங்க. இன்னைக்கு பேசுறது ரொம்பவுமே அட்டாச்சா இருக்குதுங்க. ரொம்பவுமே எதுவும் சொல்லவே முடியலைங்கய்யா. இந்த வாழ்க்கை கொண்டாட்டத்துக்காக நோக்கத்துக்காக தான் நம்ம வாழ்றோம்ங்கிறத 800 கோடி பேர்ல ஒரு 1000 பேர்த்துக்கு தெரியுமான்னு டவுட்டுங்க ஐயா. உண்மைங்களா? கொஞ்சம் ஐயா நீங்க இதை வந்து இன்னுமே நம்ம இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்காவது முழுமையா சேர்ற அளவுக்கு கொடுங்க. இறை சாதனை மார்க்கத்தினாலையாவது இந்த கொண்டாட்ட வாழ்க்கை நோக்கம் வந்து கொண்டாட்டத்துக்குன்னு கொஞ்சம் ஆழமா எளிமையா புரியுது நீங்க சொல்றது. அதை கொஞ்சம் நிறைய பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச டைரக்ட் கிளாஸ் கூட ஒண்ணு ஏற்பாடு பண்ணி கொடுங்க ஐயா. கண்டிப்பா பண்ணலாங்க. கண்டிப்பா பண்ணி வாழ்க்கையை வந்து கொண்டாட்டத்துக்காக தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம், பிறந்திருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறது வெகு பேருக்கு தெரியாதுங்க ஐயா. நீங்க சொன்னதுல அத்தனையும் உண்மைங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. கொஞ்சம் இறை சாதனை மார்க்கத்துல வாரம் 2 ட்ரிப்பா அது வாங்கய்யா. இந்த என்ன மாதிரி மரமண்டைகள் அப்பதான் கொஞ்சம் ஆணி அடிச்ச மாதிரி ஏறுங்க ஐயா. கண்டிப்பா வர்றேங்க. ரைட்டுங்க. வாழ்க்கை நீங்க ரொம்ப இந்த வயசுல இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னோட மனமாற வாழ்த்துக்கள்ங்க ஐயா. நீங்க இதை கொஞ்சம் நிறைய கொடுங்க ஐயா. நிறைய நீங்க இது வரைக்கும் பேசுறதுலயே இந்த பாயிண்ட் ரொம்பவுமே வந்து கேட்சபிளா இருந்ததுங்க. வாழ்வின் நோக்க கொண்டாட்டத்துக்காக பிறந்திருக்கிறவங்க வெகு பேர் தெரியாம, குழந்தையில இருந்து 80 வயசு ஆகி வரை இன்னும் தெரியாம இருக்காங்க. இப்ப 70 வயசு 60 வயசுலாம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அட சாமி இது வரைக்கும் இந்த நோக்கம் நம்மளுக்கு தெரியாம போச்சு அப்படின்ட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஐயா. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகள்ல இருந்தே கொண்டு போற அளவுக்கு நிறைய பிளான் பண்ணுங்க ஐயா. நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. ரொம்ப மீட் பண்ணலாங்க ஐயா. கண்டிப்பா நேரடி கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேங்க ஐயா. கண்டிப்பா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கார்த்திகேயன் ஐயாவோட மதன் ஐயா ரொம்ப பிஸி. பாலமதன் ஐயா. ஆமா ஆமா. ஏகமா நீங்க அப்படிலாம் இல்லைங்கம்மா. எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. இப்ப வந்து நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்ப நம்மளுடைய மனசு வந்து நம்மள ஏமாத்திட்டே தானங்க இருக்கு. உள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு வந்து வெளியில வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பாதி நேரம் நம்ம வந்து மக்களுக்காக நடிச்சுட்டே தான் இருக்கோமே தவிர நம்மளுடைய ஒரிஜினல் முகத்தை எங்கேயுமே காமிக்க முடியல. ஆக்சுவலா முடியல அப்படிங்கறதுதான் உண்மை. அது தெரிஞ்சாதானே நான் என்ன மாத்திக்க முடியும். அதுக்கு என்ன பண்றது? அதுக்குதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேங்க. அது ஆல்ரெடி சொல்லிட்டேங்க.
நீங்க அவங்க ஒரு ரெக்கார்டர் ஆன் பண்ணி நீங்க ஜஸ்ட் வைங்க. எல்லா சமயத்துல அது உங்க கூட கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஆக்சுவலாங்க. முக்கியமா நீங்க உங்களுக்கே தெரியும். இப்ப வந்து ஒரு சண்டை பிடிக்க போறோம், ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி போகும்போது எதுக்கு ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சிருங்க. ஒரு குழந்தைகிட்ட பேசுவோம் ஆன் பண்ணி வச்சு பாருங்க. வச்சு பார்த்து உங்களுக்கான நேரம் ஒதுக்கி ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஒதுக்கி அப்படியே அதை வந்து கேட்டு பாருங்களேன். நம்ம ஆள் மனசுல என்ன பிரச்சனை இருக்க விஷயம் சொல்லும். அதை எப்படி வெளியே தூக்கி போடுறோங்கிறத நம்ம அடுத்தடுத்த வாரங்கள் நம்ம வந்து பார்ப்போங்க. முதல்ல நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். ஆமா, எனக்குள்ள இந்த ஒரு விஷயம் இருக்குதுங்கிறத நம்ம வந்து முதல்ல புரியணுங்க. இதுதான் முதல் படிங்க. அப்ப இந்த படியை இந்த முறை நம்ம அன்பர்கள் எல்லாமே அதை பண்ணி பார்க்கட்டுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஆக்சுவலாங்க. நன்றிங்க. சிறப்பு சிறப்பு. நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது நாங்க இந்த இதை முடிச்சிருக்கிறோம். ஹோம்ஒர்க் ரெடியா ஆமாங்க. ஹோம்ஒர்க் கூட வரணும், முடிச்சுட்டு வரணுங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜே.ஏ. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. என்னோட ஸ்பீச் இப்போ லேட்டா தான் வந்து ஜாயின் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இயல்பா இருக்கு உங்களுடைய ஸ்பீச். நம்ம மகிழ்ச்சியா வந்து பாமர மக்களுக்கு எப்படி ஒரு குருவோ அது மாதிரி உங்களது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு. யாராலையும் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும்ன்ற மாதிரிதான் இருக்கு. இன்னொரு விஷயம் ஒண்ணு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த பிரியாணி வந்து நாய்க்கு கிடைக்கணும்னு இருந்தா இதெல்லாம் தடுக்க முடியாதுன்றது ரொம்ப அழகா இருந்தது. நானும் இன்னொரு விஷயம் ஒண்ணு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடம் போயிருந்தேன் நான் முந்தா நேத்து. அங்க இருந்து வரும்போது கரெக்டா வரும்போது பஸ் மிஸ் பண்ணிட்டேன். அச்சோ பஸ் போயிடுச்சேன்னு அந்த டென்ஷன்லயே வரேன் நானு. அடுத்து அந்த பஸ் இறங்கி இருந்தேன்னா ரொம்ப தூரம் நடந்து போகணும். அடுத்த பஸ் வருது கரெக்டா. அது பாத்தீங்கன்னா நான் போற இடத்துக்கு வந்து கரெக்டா போயிட்டு அங்க ஸ்டாப்பிங்ல இறங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நீங்க சொன்னதுக்கும் அதுக்கும் லிங்க் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த பஸ் ஏன் மிஸ் பண்ணோம். அடுத்த பஸ் வந்து கரெக்டா நம்ம போற ஒரு இடத்துக்கு வந்து நேரா போகணும்னு நான் இருக்கு. அதனால எனக்கு வந்து அது கரெக்டா கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. இன்னொரு என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நபர்கள் வந்து நம்ம பேசுறோம் பழகுறோம் இல்லையா. இப்போ ஒர்க்கிங் ஏரியாலே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, இன்னொருத்தர் இப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு சில விஷயம் வந்து அவங்க கேட்டா செய்யறாங்க, நம்ம கேட்டா கொஞ்சம் லேட் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்கயா. அந்த மாதிரி நபர்களை நம்ம எப்படி வந்து கையாள்றது, அதை எப்படி நம்ம மாத்தி நமக்கு ஏத்தாப்புல மாத்திக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம். இன்னொன்னு பையன் கூட பாத்தீங்கன்னா என்னோட பையன் நல்லதா 14 இயர்ஸ் ஆகுது. ஆனா ஒரு சில விஷயம் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஏதாவது வேணும்னா வந்து எனக்கு இது வாங்கிக்கூட அது வாங்கிக்கூட ஒரு மாதிரி புஷ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. குழந்தை வந்து ஏதாவது வேணும்னா ரொம்ப வேணும் அது வேணும்னு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு இது தேவைக்காக கேட்கற மாதிரியே ஒரு இதுவா இருக்கு. அது ரெண்டையும் எப்படி எனக்கு கையாள்றதுன்றது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்மா. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மனிதரை வந்து கையாளுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் நான் சொல்றேங்க. இந்த சரணடைதல்ங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியங்க. அதாவது நான் இந்த மனிதர்கள் இருக்கேன், எனக்கு இப்படிதான் அமையணும்னு சொல்லும் பொழுதுங்க ரொம்ப ஆச்சரியங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் அமையுங்க நம்மள அறியாமையே ஆச்சுலாங்க. இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல நடந்திருக்குதுங்க. நான் ஒரு சின்ன 2-3 கம்பெனி ஒன்று நடத்திட்டு இருக்கேன். அந்த நிறுவனத்துல நான் வந்து வெளியே போகும்போதுங்க ஒரு டைம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கே போக வேண்டியது இருந்துங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எதுனா எதை பத்தி இது பண்ண மாட்டா. சரி விடு, அங்க போனா அது வந்து பாக்கும் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள போறேன் அப்படின்னா அங்க போனா உள்ளத்துல வந்து பாக்குறாரு. ஆனா நீங்களா அப்படின்னு சொல்லி பத்தி பாக்குறாருன்னா எங்க வீட்டு பக்கத்துல அவர் அங்க ஒர்க் பண்றாரு. அது அதுக்கு தெரியாதுங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எங்க வந்து போகும்பொழுதும் அங்க யாரோ ஒருத்தர் மூலமா யாரோ ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தி அந்த வேலை வந்து அங்க சிறப்பா நடக்குது. ஏன்னு கேட்டா எங்க ஆள் மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை வருமோ அது பிரச்சனை நினைக்கிறது இல்லைங்க. சரி விடுது பாத்துக்கலாம், இதெல்லாம் ரெடியா இருக்குது, நல்லா பண்ணிக்கலாம் சொல்லும் பொழுது பிரபஞ்சம் அதற்கான மனிதர்களை ஏதோ ஒரு விதத்துல ஒன்னும் நேரடியாவே அங்க இருக்காங்க, இல்லாட்டி யாரோ ஒரு தொடர்பு மூலமா அங்க போய் நம்ம வந்து கனெக்ட் ஆயிடுறோம். சோ என்னைக்குமே நம்ம எப்படிங்கிற விஷயத்தான் பாத்துக்கணும். ஆக்சுவலி நம்மள வந்து ஒருத்தர் வந்து அலைக்கழிக்கிறாங்கன்னா நம்ம ஆள் மனசுல ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து மாத்தி அமைக்கணுங்கிற விஷயம் வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம சரியாளாங்க, நம்ம சரியானா இன்னைக்கு சொல்லுங்க அவர்கள் சரியாயிருவாங்க. இது எல்லா பக்கம் இது வந்து அரசாங்க வேலையிலும் கூட இது நடக்குங்கிறதாங்க நான் என்னுடைய இதுங்க. நானும் சொல்லுவாங்க அங்க போனா லேட் பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, அப்படி கிடையாதுங்க. ஒரு ஆள் மனசு நம்ம வந்து நினைச்சிட்டு போறோம் அப்படின்னா ஆள் மனசு அப்படியே ஒரு தன்மையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அங்க போகும் பொழுது அதற்கான வேலைகளை வந்து மிக சுலபமா வந்து முடிச்சு கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அங்க நடக்குங்க. அதே போல குழந்தைகள் விஷயத்துல இது நம்ம குழுக்கு எல்லாருக்கும் சொல்றதாங்க. குழந்தை வளர்ப்புல இது நான் குழந்தை வளர்ப்பு பத்தி ஒரு கிளாஸ் முழுசா நான் எடுத்திருக்கேங்க. ஆக்சுவலாங்க ரொம்ப முக்கியம் எதுனாங்க, உங்க குழந்தைகள்கிட்ட உரையாடுங்க. ஒண்ணுங்க, உங்க குழந்தைகளை வீட்டுல எல்லா வேலையும் சொல்லி வளர்த்துங்க. ரெண்டாவதுங்க, இன்னொன்னு உங்க குழந்தைகிட்ட உங்க கஷ்டத்தை எல்லாமே சொல்லுங்க. ஆக்சுவலாங்க ஏன்னா இங்க பிரச்சனையே எழுதுறீங்களா, நான் தான் கஷ்டப்பட்டேன் என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சிடுறேங்க.
அந்த குழந்தை கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுக்குறோம். ஒரு லெவல் வரைக்கும் வாங்கி கொடுக்க முடியுது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளோட எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகுது. ஏன்னா சின்ன வயசுல ஒரு 50 ரூபா பொம்மை வாங்கி கொடுத்துடலாம். நாளைக்கு வந்து பெரிய ஆளாய் பார்த்தீங்கன்னா எனக்கு 1,50,000 ரூபாய் பைக்குன்னு கேட்டோம்னா அங்க திணற ஆரம்பிக்கிறோம். அப்ப பிரச்சனை அந்த குழந்தை சரியா தான் இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைக்கு தேவையில்லை, எதுவுமே குழப்பம் இல்லை, அது தெளிவா தான் இருக்குது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா நம்மளோட பிரச்சனைங்க. இதே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்னுடைய சொந்தத்துல என்னுடைய குழந்தைகள் அப்படிதான் இருக்காங்க. என்னுடைய சொந்தத்துல இருக்கக்கூடிய 2-3 குழந்தைகள் பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி கரெக்டா வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்துட்டு ஈவினிங் வந்து போடக்கூடிய ட்ரெஸ்ஸும் கூட அந்த குழந்தை எப்படி கேக்குதுன்னா, அந்த அம்மா பாத்து கேக்குறேன், ஏன் தங்க என்ன ரொம்ப ஃபேடா போட்டிருக்குன்னு கேட்டா, அம்மா உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்காமா, அடுத்த மாசம் தான் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குதுங்க. ஏன்னு கேட்டா அந்த குழந்தைக்கு அந்த 7வது படிக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த அம்மா வந்து போட்டு சொல்லிச்சு, தங்கம் நம்ம பட்ஜெட் இப்படிதாண்டா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இப்படிதான் கஷ்டப்பட்டு சொல்லும் பொழுது அந்த நம்ம என்னன்னா இங்க ரொம்ப ஒரு முட்டாள்தனம் பண்றதுன்னா நம்ம குழந்தை கஷ்டமே தெரியக்கூடாதுன்னு வளர்த்துறோம். அது நம்ம படுற கஷ்டமா குழந்தைக்கு தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுதாங்க மிகப்பெரும் தவறுங்க. குழந்தைக்கு முன்னாடி நீங்க அந்த கஷ்டத்தை சொல்ல வைக்கணும். நம்மளோட வருமானம் இது, நம்ம இப்படிதான் வாழ்றோம், நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்குது, இதுல இருந்து நம்ம எப்படி மேம்படுறதுங்கிற விஷயத்த உட்காந்து பேசுனுங்க. சோ மிகச்சிறந்த உரையாடல். எப்படிப்பட்ட குழந்தையும் மாத்துங்க. இன்னும் முக்கியமா இந்த டீனேஜ் குழந்தைகள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஈஸியா மாத்தும். ஏன்னு கேட்டா டீனேஜ் குழந்தை எப்படி தெரியுங்களா, எல்லாமே அக்ரிவேட்டா இருப்பாங்க. அன்பாயும் சரி வெறுப்பும் சரி. நம்ம என்ன பண்றோம், வெறுப்பு பக்கம் மட்டும் தோண்டிட்டு இருக்கோம். ஆனா அன்பு பக்கம் தோண்டிங்கன்னா அவங்க இன்னும் நம்ம மேல அன்பா இருப்பாங்க. அந்த விஷயத்த நம்ம இங்க வந்து கொடுத்தாச்சுன்னா போதும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் பசங்க வந்து ஒருத்தர் 12th படிக்கிற, ஒருத்தர் 10th படிக்கிறாங்க. நேத்து கூட 12th பையன் கட்டி 10th பையன் நான் மொத்தம் வாங்கினுங்க. மொத்தம் வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா, அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த அன்பு இருந்தா வந்து இயல்பா நடக்கும். ஏன்னா ஓப்பனா பேசுவாங்க. ஸ்கூல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்ப இது எப்படி நடக்குது. அப்போ அதே போல என் பசங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு பொருளை கேட்டுற மாட்டாங்க. இது வாங்கலான்னு இருக்குது, ஓகே வாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு கடைசி ஒரு முடிவுக்கு வருவாங்க ஆக்சுவலாங்க. சோ அப்போ அந்த இடத்துல சில முடிவு அவங்களே எடுக்க வச்சிருவேன். இது வேணுமா, நீயே பாருங்க, இது உனக்கு இப்போ அவசியமா, இல்ல 2 நாள் கழிச்சு இதே கேள்வி கேட்கட்டான்னு கேட்கும்போது அவங்க அந்த பொருளோட தன்மை வந்து கரைஞ்சு போயிடுறாங்க. சோ நம்ம வளர்ப்புறை சரியா வளர்த்தோம்னா குழந்தைகள் அற்புதமானவர்கள். பிரச்சனை நம்ம கிட்ட தாங்க. ஓகே, நன்றியா. இன்னொன்னு அந்த நீங்க சொன்னீங்க அந்த ஆள் மனதுல இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க, அப்படி அது ஏதாவது டெக்னிக் இருக்கா? அதான் நான் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கேன்ல எல்லாத்தையுமே. அதுதானா? நீங்க பேசுற ரெக்கார்ட் பண்ணுங்க. இது ஒண்ணுதான் உங்களுக்கு வந்து ஆள் மனசை புரிஞ்சுக்கிறதுக்குங்க. ஏன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணை மூடி உட்காந்து நம்ம இது பண்ணலாங்க. ஆனா நம்ம கண்ணை மூடி உட்காரும் போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம வந்து அது காமிக்காது. ஏன்னு கேட்டா நம்மள எரியாம நம்ம அது வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்ல நான் இதனாலதான் இப்படி பண்ணேன். ஆனா ரெக்கார்ட் பண்ணும் பொழுது வார்த்தைகளை நம்மளை காட்டி கொடுத்துரும். இல்ல இந்த வார்த்தையில நான் கொஞ்சம் கடினமா தான் பேசியிருக்கேன்னு சொல்லி வந்து சொல்லிருங்க. அப்ப ஆள் மனசோட பிரதிபலிப்பு நம்மளோட வார்த்தைகள் தாங்க. கண்டிப்பாங்க. அந்த ரொம்ப வார்த்தைகளும் நன்றியா. அந்த வார்த்தைகளும் ஆள் மனசு வந்து மேல் மனசு வந்து தெளிவா இல்லாத போதுதான் பேசணுங்க. ஏன்னா இப்ப நான் ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்லி நான் 5 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணி கேட்கறேன்னு கேட்டா தெளிவா அது வந்து கரெக்டா பேசிரும். புரிஞ்சுங்களா, அதனால இயல்புல பேசணும்னு சொல்ல வர்றேங்க. ஓகேங்க. அதான் முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபீலா இருக்கும். இப்ப வந்து எந்த நடந்தாலுமே வந்து ஒரு காட்சிப்படுத்தி அது ஒரு சினிமா மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். முன்னாடி வந்து ஒரு பயம், முன்னாடி வந்து நடக்குது ஃபீல் பண்ணுவேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா நான் என்னையே சேஞ்ச் பண்ணிட்டு அது நிறைய எனக்கு சுத்திலும் நபர்களும் சரி எல்லாம் ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது அந்த நிகழ்வு வந்து நான் ஒரு சினிமா படம் மாதிரி பாக்குறேன். எனக்கே நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் நல்லது நடந்தாலும் இல்லைங்க. நான் உண்மையே இந்த ஒரு விட்டு ஒரு நபர் போனாங்க, ரொம்ப நெருங்கின நபரு. அவங்க போகும்போது ரொம்ப அழுதோ புலம்பியோ எதுவுமே பண்ணல. நான் ஜஸ்ட் என்ன நடக்குது பாக்கலாம் ஜஸ்ட் அப்படி இந்த மாதிரி வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அது நான் முதல்ல நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது எனக்கே நானே ஃபீல் பண்ற ஒரு விஷயம் அது. நல்லதுங்கம்மா, நல்லதுங்கம்மா, நல்ல விஷயம். அருமைங்கம்மா. ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக 4RM7HR அவர்கள். ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். இது நம்ம மரணத்தையும் கொண்டாடுவோம்னு சொல்றீங்க. அம்மா கேக்கலீங்க. அம்மா பேசுங்கம்மா. அம்மா நீங்க பேசுறது கேட்கல. அது எப்படி செய்ய முடியும்? அது ஆமா அப்படின்றீங்க. கேள்வி புரியலைங்கம்மா. அம்மா நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல, அதனால திரும்ப இன்னொரு தடவை கேளுங்கம்மா ஐயா கிட்ட. ஐயா அடுத்த உங்களுக்கு போயிடலாமா? அடுத்துக்கு போயிடலாங்க. அப்புறம் அவங்க வரட்டும், திரும்ப வரட்டும். ஐயா ஜெகநாதன் ஐயா கேக்குதா? வாழ்க வளமுடன். வணக்கத்திற்குரிய ஐயா வணக்கம் ஐயா. ஐயாவும் கேட்கலையோ? ஐயாவும் கேட்கல. ஐயா
பரவாயில்ல, நம்ம பேசுறதெல்லாம் கேக்குது. நீங்க ஒரு 3 4வது கிளாஸ் நான் உங்களை அட்டன் பண்றேன். நல்லதுங்க. அன்னையில இருந்து இந்த கொண்டாடிக்கிட்டு வர்றேன்யா, எது இருந்தாலும் கொண்டாடிக்கிட்டு வர்றேன். அதனால எனக்கு துன்பமும் இல்லை, எல்லாம் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. ஏன்னாக்க எதையுமே சரிங்க கொண்டாடுறேன். அதனால மகிழ்ச்சி, மனநிறைவு, அமைதி எல்லாமே கிடைக்குதுங்கய்யா. வாழ்க சரிங்க. வளமுடன். ஐயா 2 கோரிக்கை அருமைங்க. ஐயா. சொல்லுங்க சொல்லலாமா ஐயா? ஐயா. சொல்லுங்க கண்டிப்பா. ஐயோ, ஐயா, என்ன இப்படி ஒன்று கேக்குறீங்க? எனக்கு எனக்கு வயசு 85 வயசு ஆயிடுச்சுங்கய்யா. அருமைங்க. நான் இப்போ நல்ல ஐவகை தவங்களையும் செய்து குருகாணிக்கை கொடுத்துட்டு வர்றேன். நம்ம சின்ன மகரிஷி மதனையா அவர்களுடைய இதுல ரொம்ப ஈடுபாடு பட்டு ரொம்ப செஞ்சுட்டு வர்றேன். அருமைங்க. இப்போ முதல் கோரிக்கை, வணக்கத்திற்குரிய நமது ஃபவுண்டர் சின்ன மகரிஷி அவர்கள், மதனையா அவர்கள் ஒரு ஆசிரமத்தில், பொள்ளாச்சி பக்கத்தில் உள்ள ஆசிரமத்தில் 30 நாட்கள் மௌன வேள்வி நடத்தி வருகிறார்கள். அது மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிவதற்கு தங்களுடைய ஆசிகளும். அடுத்தாற்போல் இரண்டாவது கோரிக்கை, அதாவது இந்த அறக்கட்டளை, அதாவது இறை சாதன மார்க்க ஆன்மீக அறக்கட்டளை உலக இறை சாதனை மார்க்க அறிவித்திருக்கோயிலாக மலர வேண்டும் என்ற இரண்டாவது என்னுடைய கோரிக்கை. ஆகையால் தாங்கள் மனதார, நெஞ்சார, வாயார, ஆத்துமாத்துமாக, மானசீகமாக வாழ்த்துங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஆசைகளும் எப்பயுமே இருக்குங்க. கண்டிப்பாங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. ஓகே. அந்த இது 2 இது சொன்னீங்கல்ல, அந்த அது வந்து தீரும் நன்றும் பிறர் தர வாரான்னு, அந்த இது சம்பந்தமா நம்ம சாமிஜி சொன்ன ஒரு கருத்து ஜஸ்ட் பகிர்ந்துக்கலான்னு பாக்குறேன். ஆக்சுவலா என்னன்னா, அவரு வந்து ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருப்பாரு, ஒருத்தருக்கு யாருக்கும் கெடுதல் பண்ணியிருக்காரு, அப்புறம் இன்னொருத்தருக்கு நல்லதும் பண்ணியிருக்காரு. அவர் ரோட்ல வந்து நடந்து போகையில தெரியாம ஒரு பாம்பை மிதிச்சிடுறாரு. மிதிக்கையில பாம்பு வந்து அது கொத்திடுது. கொத்தின உடனே அவருக்கு வந்து அந்த காலில் ரொம்ப அவருக்கு வலி தாங்க முடியல. அப்புறம் வந்து அந்த கிராமத்துல இருக்க மக்கள்லாம் வந்து அவருக்கு ஒரு கட்டெல்லாம் போட்டுட்டு, இந்த இதுல பக்கத்து கிராமத்துல ஒரு வைத்தியர் வந்தாரு, அவரை பார்த்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவர் வந்து ஏதோ அந்த இலையெல்லாம் போட்டு அந்த விஷத்தை முறிச்சு அப்புறம் அவரை காப்பாத்திடுறாரு. அப்பதான் அவரு வந்து சாமிஜி என்ன சொல்வாருன்னா வந்து, இவர் வந்து யாருக்கோ பண்ண கெடுதல், அவங்க அந்த கெடுதல் வந்து இவருக்கு அந்த கர்ம வினையா கழியறதுக்கு தான் அந்த பாம்பு கொத்தி இருக்கு. அப்புறம் இன்னொரு நல்லது பண்ணியிருக்காரு. அந்த நல்லது வந்து அந்த வைத்தியரை கரெக்டான நேரத்துல வர வச்சு அவருக்கு அந்த வைத்தியத்தை ஏற்பாடு செய்து அதை நிவர்த்தி செஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாமே வந்து ஒரு அந்த அவருடைய கர்மா கழியறதுக்காக தான் இந்த பாம்பும் கடிச்சிருக்கு, இந்த வைத்தியரும் கரெக்டான நேரத்துல வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்து இது எல்லாமே நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு மேஜிக்கா நடக்குதுன்னு. ஸோ அவரு இதை வந்து என்னால லிங்க் பண்ண முடிஞ்சது. ஏன்னா எப்படி கரெக்டா அவரு நடந்து போகையில அந்த பாம்பு வருது, அதை அவர் மிதிக்கணும், அது கடிக்கணும், அப்புறம் பக்கத்துல உடனே எல்லாரும் கூடி அந்த வைத்தியரை கூட்டிட்டு வந்து அத வந்து அவருக்கு சரி செய்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இது சாமிஜி சொன்ன ஒரு ஸ்பீச்ல ஒரு கதையே தான். ஸோ அதனால அந்த மாதிரி எப்படி அந்த மேஜிக் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியல, ஆனா அது நடக்குது. பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் இன்னொரு இது வந்து நாகரீகத்துக்கு வந்து சாமிஜி என்ன சொல்லுவாருன்னா, அதாவது இந்த 3ம் ஒன்னா இருக்கணும். நாக்குனா பேச்சு, அகம்னா உள்ளம், இதகம்னா மனம்.
நாகரீகம் அப்படின்பாரு. ஸோ அதாவது பேசுறது, மனசு, உள்ளம் 3 ஒண்ணா இருந்தது, அதான் நாகரிகம். பட் இப்ப சொல்ற நாகரிகம் அல்ல அது. உண்மையான நாகரிகம் 3 ஒண்ணா இருக்கணும். நாக்கு, அதான் வந்து பேச்சு, அகம்னா உள்ளம், இரிகம்னா மனம். நாகரிகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவசக்தி ஜோதிடர் அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா சிவசக்தி ஜோதிடர் ஐயா. அடுத்ததாக பிரேமலதா அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடங்க ஐயா. வாழ்க வளமுடங்கம்மா. நான் பெங்களூர்ல இருந்து பிரேமலதா பேசுனேங்க ஐயா. ஐயா நீங்க சொன்ன பாதையில தாங்க ஐயா நடந்துகிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஏன்னா நம்ம 60 வருஷமா இந்த பழக்கங்கள்லயே நிறைய இருந்ததால எனக்கு வந்து இப்ப நீங்க இன்னைக்கு சொன்ன ஸ்பீச் நல்லா இருந்தது. ஆனா அதை ஃபாலோ பண்றதா இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். என்ன பிராக்டிஸ்? ஏன்னா நமக்கு அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணும். சூழ்நிலைகள் வந்து எல்லாமே நமக்கு ஒத்து வரணும் இல்லைங்களா? அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பழக்கம் பண்ணிக்க நான் இப்பதான் வந்து அப்படியே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் என் லைஃப் ஸ்டைல அப்படியே கொஞ்சமா மாத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ஆனா அதுல நல்லதான் இருக்கு. ஆனா பிரசன்ட்ல வாழ்றதுதான் ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி ஆள் மனசுல இருக்கிற மாதிரி ரியல் லைஃப்ல நடக்கணும்னா அது நம்மள மீறி, அதாவது ஏதோ ஒரு நீங்க சொல்றீங்க இல்லையா, நம்ம ஒரு சோகமான விஷயங்களை பேசும் போது நம்மள அறியாம நம்ம வார்த்தைகள் வந்து வந்துரும்ட்டு அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்திருக்கு. நான் உடனே டக்குன்னு ஃபீல் பண்ணுவேன், ஏன் நம்ம டக்குன்னு இந்த மாதிரி பேசணும், பேசக்கூடாது, இந்த வார்த்தை நம்ம சொல்லிடக்கூடாது. அது மாதிரி இப்ப நிறைய உங்ககிட்ட பேசின பிறகு நிறைய விஷயங்களை பேசிட்டு டக்குன்னு ஃபீல் பண்றேன். ஆனா நானும் சரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த லைஃப் ஸ்டைல்ல அப்படியே வந்துட்டு இருக்கேன். இப்ப சென்னையில வந்து நிக்கிறேன். அப்படியே எப்படி இருக்கோ எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு மனசு வந்துட்டு அப்படியே லைஃப் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அதான் சரி உங்ககிட்ட வந்து ஆனா லைஃப்ல ஒரு முறை உங்களை பார்க்கணும். அதுதான் அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பேசினவங்கலாம் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நேரடி கிளாஸ் வச்சா கூட கொஞ்சம் ஒரு இதா நல்லா இருக்கும். சரிங்க ஐயா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க ஐயா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னைக்கு பேசுனது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. நல்லா ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக குழந்தை வேலு உஷா அவர்கள். ஐயா பாலமதன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சிறப்புங்க. நீங்க சொல்ல ஒரு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்குள்ள சொன்னீங்க, அதுக்கு எனக்கு அப்படியே இந்த சாட்சி பாவனைன்னு ஒண்ணு வந்தது. நான் கூட போட்டேன் சாட்ல. அந்த விட்னஸிங்க அது நமக்குள்ள இல்லாம அப்படி வெளியே வந்து கொஞ்சம் இதுக்கு ஒரு திரைப்படத்துல பாடல்ல எம்ஜிஆர் உடைய பாடல் நான் யாருங்கிறது ஒருத்தர் உள்ள இருப்பாரு, வெளியே வருவாரு, அவரை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. செம்மையா இருக்கு. அதுதான் ரீகால் பண்ற. நாமளும் ஏன் அந்த மாதிரி பாவனை செய்து இருக்கக்கூடாதுங்கிறது. அவர் அப்படியே இது பண்ணிக்கிட்டே வருவார், வெளியே வந்துட்டு கேள்வி கேட்பார். பாடல் முழுவதும் தத்துவங்கள் தான், ஐயா சொல்ற மாதிரியே தத்துவங்கள் தான். அடுத்தது பாத்தீங்களா, அம்மா இப்ப சொன்னாங்க ஒருத்தர் சூழ்நிலை சுச்சுவேஷன். ஆக்சுவலா இத ஹிம்செல்ஃப் நாமளே தான் சூழ்நிலையை உருவாக்கிக்கணும். அதுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட நாம கேட்டு அதை வாங்கிக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு அமைகிற மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு அரசு அலுவலகம், அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து தானா வர்ற மாதிரி நம்ம வந்து நம்ம ஆற்றலை பெருக்கணுங்கிறது ஐயா சொல்ல நல்லா விளங்குது. அடுத்து இவரு சொல்லுவாருங்க, நம்ம ஹீலர் இமயவரம்பன், எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் இந்த போலீஸுங்க, நான் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசருங்க, நில் கவனி செல் அப்படிம்பாங்க. அது போக்குவரத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கை பயணங்கள் முழுவதும் யூ ஸ்டில் ஸ்டே, அந்த சிக்னல் நினைச்சுக்கிட்டு நம்ம அப்படிதான் போகணுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அடுத்தது பாத்தீங்களா, இன்னொருத்தர் நம்ம ஏஎஸ்ஆர், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், சூழ்நிலைகளை இருக்கிற மாதிரி ஏத்துக்கணும். எல்லாமே
இன்றைய சிறப்புங்கய்யா, மிக்க ஆனந்தம். நன்றிங்கய்யா. நன்றிங்க, மகிழ்ச்சி. மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவசக்தி ஜோதிடர் ஐயா. பேசுங்கம்மா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம்மா, பேசுங்கம்மா. வணக்கம் சார். இன்னைக்கு தான் நான் உங்களோட முத பேசுறேன். மிச்ச நாள 3 மாசமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சூம் கிடைக்காம இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிச்சு. அப்படிங்களா? நான் காலையில எந்த நாளும் பிரபஞ்சத்தை நினைச்சு தியானம் பண்ணுவேன், எனக்கு அது ஒரு கிடைக்காதா அப்படின்ட்டு. ஆனா எனக்கு இன்னைக்கு கிடைச்சிச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க பேசுனதெல்லாம் பார்க்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மகரிஷியை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அருமையா பேசுனீங்க ஐயா. மத்தது ஆழ்மனத்தை பத்தி பேசுனீங்க, மிக சிறப்பா இருந்துச்சு. ஆழ்மனசுல நாங்க என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயம் வந்து நல்லபடியா நினைச்சா அது நல்லதே நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. மத்தது நான் வந்து ஒரு 2.5 வருஷமா இதுக்குள்ள இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை, ஈடுபாடு கூட. ஆனா எனக்கு இன்னைக்கு தான் அது சரியான சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த விஷயங்கள் நீங்க சொல்ற விஷயம் ஒவ்வொன்றுமே அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஐயா. ரொம்ப நல்லதுமா, ரொம்ப நன்றிங்கம்மா. மத்தது நிம்மதி, ஆரோக்கியத்தை பத்தி சொன்னீங்க. உண்மையிலேயே எந்த ஒரு விஷயத்துக்குமே நிம்மதி தேவை. அதே மாதிரி நிம்மதியா இருக்கணும்னா ஆரோக்கியம் தேவை. அந்த விஷயத்த வந்து நீங்க அழகா தெளிவா சொன்னீங்க. உண்மையிலேயே சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு கண்டது இன்னைக்கு உங்களோட விஷயம் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, நன்றிமா. தொடர்ந்து பயணிங்க. மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஓப்போ A5 2020 அவர்கள். ஹலோ, பேசுங்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நல்லா இருந்தது. நீங்க இன்னைக்கு உங்க உரை நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு விஷயம் நடக்குது. நமக்கு இன்னைக்கு அதை வந்து நம்மளால டாலரேட் பண்ண முடியல. துன்பம் ஜாஸ்தி. நமக்கே தெரியுது. நம்ம வந்து இறை சாதனை மார்க்கத்துல நான் 2 வருஷமா தியானம் இதெல்லாம் என்னால டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்யா. இத வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணும் பொழுது, ஒருத்தர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும் பொழுது, அது ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அவங்க சொந்தமா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும் பொழுது அது அவங்கக்கிட்ட கரெக்டா நம்மளால கொண்டு போகவே முடியலைங்கய்யா. அவங்க வந்து அந்த விஷயத்த எப்படி அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம ஷேர் பண்றோம். ஆனா அதை விட இந்த மாதிரி நம்ம ஆள் மனசுகிட்டயே நம்ம சொல்லிக்கிட்டு நமக்குள்ளேயே ஒரு பிரபஞ்சத்திட்ட சொல்லி இந்த மாதிரி நமக்கு நல்ல விஷயங்களே நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேங்கய்யா. நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு அந்த மாதிரி தோணுது. ஆமாங்கய்யா. அப்புறம் அந்த ஒரு அம்மா கூட சொன்னாங்க இல்லையா, குழந்தைங்க வந்து அவங்களுடைய இதுலயே தான் அவங்க இருக்கிறாங்க. நம்ம வந்து சொன்னோம், நம்ம அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அவங்க அது எனக்கு நான் திரும்ப நான் நிறைய பேரண்ட்ஸை பார்த்தாம இந்த விஷயமே நான் சொல்றேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000கணக்கான பேரண்ட்ஸ் மேல நான் வந்து பாத்துட்டேங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து உட்கார்ந்து பேசுறதே இல்லைங்கம்மா. ஒரு உரையாடல் வந்து குழந்தையோட நடத்துறதே இல்லைங்க. ஆக்சுவலாங்க நம்ம என்னன்னா நம்மள எரியாமே அங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் வாத்தியார்ல மாறிடும். உங்க பொண்ணு இல்ல இப்படிதான் நடக்கணும்னு தான் பேசுறேங்க, இல்லாட்டி நீ எல்லாம் நான் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிற போன்னு சொல்லி நம்ம நெகட்டிவான வார்த்தையில அவங்களுக்கு கொடுக்குறோங்க. ஆக்சுவலாங்க இதுதான் நம்மளோட லைஃப் ஃபுல்லாவே நடக்குதுங்க. உட்காந்து ஒரு உரையாடல், இங்க கண்ணை பார்த்து உட்காரு நீ முதல் தங்கம், நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இப்படி வந்து உட்காந்து பேசி பாருங்களேன். ஒரு முறை வந்து ஒரு கடினமா இருக்கலாம், 2ஆம் முறை, ஆனா 3ஆம் முறை 4ஆம் முறை பேச பேச அவர்களும் மனசுல, ஏன்னா அவர்களும் மனிதர்களுங்க, அன்பும் கருணையும் நிறைந்த மனிதர்கள் தான். ஆனா நம்ம என்னன்னா அந்த வாய்ப்பே கொடுக்கறது இல்லைங்க. நம்ம நார்மலாவே குழந்தைகிட்ட ஒரு பேசும் பொழுதே நீங்க இது வேணா ரெக்கார்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியுங்க. நம்ம ஒரு அதிகார துணிலையோ இல்ல ஒரு கெஞ்சர துணிலையோ தான் நீங்க ஆரம்பிக்கணும், ஒரு உரையாடல் துணியை நம்ம ஆரம்பிக்கிறது இல்லைங்க. நான் நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டடி பண்ணி தான் இந்த விஷயத்த சொல்றேங்க. ஆக்சுவலா ஓகேங்களா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் இல்லையா. நான் இதுல குழந்தை வளர்ப்பு கிளாஸ் நான் நிறைய சொல்லியிருக்கேன். சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, குழந்தைங்க முன்னாடி சண்டை போட மாட்டாங்க, கணவன் மனைவி சண்டை போட மாட்டாங்க. சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க. இது எல்லாமே ஓவருங்க. இந்த காலத்துல தேவையில்லாத அறிவிச்சு பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா குழந்தைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியோட சண்டை நடக்கணுங்க. அப்பதான் அந்த குழந்தைக்கு தெரியும் வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்கும், ஒரு கல்யாணம் இப்படி எல்லாம் நடக்குங்கிற விஷயம். நம்ம என்னன்னா ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளேயே குழந்தை வளர்க்கணும்னு எதிர்பார்க்கிறோம். கஷ்டம் தெரியக்கூடாது, நம்மளோட சண்டைகள் தெரியக்கூடாது, அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் கலந்ததுதான் உலகங்க.
அது அந்த குழந்தைகள் புரியணும். ஆனா அதே இடத்துல என்ன சண்டை போடும்போது ஒரு சரியான ஒரு வார்த்தை பிரயோகம் அந்த மாதிரி இடத்துல நம்ம டியூன் பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா? இதே சமயத்துல ஒரு சில குழந்தைகிட்ட நம்ம வந்து ஒரு 7th 8th வர்றாங்கன்னா அவங்ககிட்ட கேட்கலாம், தங்கம் இப்ப நான் அம்மா பாத்தீங்கன்னா இந்த விஷயம் சொன்னாங்க, அப்ப நான் இது சொல்றேன், இதுல யார் தங்கம் நீ வந்து தப்புன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு சில குழந்தைகள் சொல்லுவாங்க, இல்லப்பா நீங்க வந்து இந்த இடத்துல இப்படி பேசக்கூடாது, ஓகே சரி தங்கம் நான் சரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தைகள் நம்மளுக்குள்ள வந்துருவாங்க. ஆனா நம்ம குழந்தைகள்ட்ட எங்கேயுமே உரையாடல் இருக்கிறது இல்லைங்க. குழந்தைகிட்ட பேசுறதே இல்ல. குழந்தைகளை ஜட்ஜ் பண்றதுல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இவங்க ஆகாது, இவங்க ஆகும், இவங்க பெஸ்ட், இவங்க ஒர்ஸ்ட்னு சொல்லிட்டுங்க. ஆனா எங்கேயுமே உரையாடல் நடத்துறது இல்லைங்க. இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸுமே சொல்றதாங்க, உரையாடல் நிகழ்த்துங்க. சொல்லுங்க. உரையாடல் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒரு டீனேஜுக்கு தாண்டி ஒரு காலேஜ் போற ஸ்டேஜ்ல இந்த ட்ரெண்டு இது வந்து அம்மாலாம் வந்து தியானம், பக்தியா இருக்கிறது, சாமி கும்பிடுறது, இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்க தேவையில்லை. அவங்களுடைய டிஸ்கஷனோட நம்ம இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கணும், ஒரு குரூப் இந்த குரூப் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன படிக்கணும், அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணிக்கணும், அவங்க யார்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், அது கூட அவங்க பண்ணிக்கலாம். மற்ற சில மேஜர் டெசிஷன் கூட பேரண்ட்ஸ் வந்து அவங்கெல்லாம் அப்ப உள்ள ட்ரெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப அப்டேட்டா நம்ம இருந்து சில விஷயங்கள் கேட்டா கூட அவங்களோட இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார். சில நேரம் எல்லா நேரமும் அவங்க எடுக்கிற டெசிஷன் கரெக்டா போகும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்கய்யா. அதுக்கு சொல்றேன். இதாங்கம்மா, இதுல என்ன பிரச்சனைன்னா, இது நீங்க பழைய வகுப்புல நான் கேட்டதுன்னு நான் சொல்லியிருப்பேங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் பையன் வந்து பிஇ படிக்கணும் நிறைய பேர்த்த வந்து வாழ்க்கையை வீணாக்கி வச்சிருக்காங்க. நான் கண் முன்னாடி பாக்குறேங்க ஆக்சுவலாங்க. இதெல்லாம் பேரண்ட்ஸ் கூட திணிக்கிறது தானே. அவன் பிஏ படிச்சா நீயும் பிஏ படிக்கணும் இல்லை. எங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொன்னேன், அந்த பையன் டிப்ளமோ படிச்சுன்னா பாத்தீங்கன்னா வேலைக்கு வந்தா ஒரு நல்லா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. நான் என்ன சொன்னா, கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க, பார்ட் டைம் வேணா பிஏ படிக்கணும். இல்ல இதெல்லாம் படிச்சா என்ன சொல்லி கொண்டு போய் சேர்த்துனாங்க. இன்னைக்கு என்னன்னா, வேலைக்கு வந்து அவன் அடுத்து போய் உள்ள என்டர் ஆகி ஒரு லைஃப் செட்டில் பண்றதுக்கு இப்ப வந்து 30 வயசு ஆச்சுங்க, இன்னும் திணறிட்டு இருக்காங்க. காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அம்மா அப்பா ஒரு விஷயம் ஒண்ணு வச்சுட்டு அதை அப்படியே கொண்டு திணிக்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல என்னன்னா, இப்ப சொல்லுங்க, குழந்தை பூக்களை விட வேண்டாம், நம்மளும் திணிக்க வேண்டாம், 2 பேரும் சேர்ந்து ரியாலிட்டி உணரலாமே. அதுக்கு நான் இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ட்ரெஸ்ஸும் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லும் போது நான் கேட்பேங்க, ஏன் நீங்க வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் நீங்களாம் போட்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போடுங்க, நீங்க குழந்தையோட மிங்கிலாங்க. சில செயல்பாடுகள் மூலமா தான் நீங்க உணர்த்த முடியும். ஏன்னா வார்த்தை மூலமா குழந்தையோட நீங்க வந்து நெருக்கம் உணர்த்த முடியாதுங்க, செயல்பாடுகள் மூலமா. ஓகேங்களா? ஒண்ணு இல்லைங்க, ஒரு எக்ஸாம்பிளுங்க, உங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா போறா, மம்மி பீஸா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கறான்னு வைங்களேன். உடனே தங்கம் இதெல்லாம் கெட்டதுடா, எது நல்லது தெரியுமா சொல்லி அங்க தயவுசெய்து அட்வைஸ் பண்ணக்கூடாதுங்க. சரி வா நான் ஒண்ணு சாப்பிட்டு தான் பாக்குறேன், சாப்பிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்குது, சரி ஓகே உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குது போல இருக்கு, ஆனா பாத்துக்கோங்க இதெல்லாம் நிறைய நெகட்டிவ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுறோங்க. டிசிஷன் அவங்களை எடுக்க வைக்கணும். ஆனா நம்ம சொல்லக்கூடிய விஷயம், ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அது கெட்டது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி நம்ம இங்க கதறும் பொழுது அவங்க எது பண்ண டீனேஜுக்கு உங்களுக்கு தெரியுமில்லங்க, எது பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அதான் நான் தெளிவா பண்ணுவேன்னு சொல்லி போகக்கூடிய இடங்க. அப்ப அந்த இடத்துல யார் நம்ம அக்ரேட் பண்றோம்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம மெச்சூரிட்டி பீப்புளுங்க. அன்பார்ச்சுனேட்லிங்க அதான் சொன்னாங்க, நாகரிகம் மெச்சூரிட்டி எல்லாம் இன்னைக்கு வயசாறதுல வர்றதே இல்லைங்க. சில குழந்தைகளை பார்த்திருக்குங்க, ஒரு 9th 10th படிக்கும் போதே அம்மா அப்பாவோட மெச்சூரிட்டியோட வாழக்கூடிய குழந்தைங்க நான் பார்த்திருக்கேன் இல்லைங்க. அவங்க அவ்வளவு மெச்சூரிட்டியா டிசிஷன் எடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல பிரச்சனை யார் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம கிட்ட இருக்குங்க. முதல்ல நம்மளை சரி பண்ணிக்கலாங்க. நம்ம அவங்க உலகத்துக்குள்ள போகணுங்க. குழந்தை உலகத்துக்குள்ள போகணும், நீங்க குழந்தையா மாறணும். டீனேஜர் இது போனா நீங்க டீனேஜா மாறணும். ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நான் வந்து என் பையன் கூட போயிட்டு போறேன் 12th. எனக்கு பெரிய பையனுக்குலாம் நல்லா ஜாலியா பேசுவேன் ஆக்சுவலா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து போயிருந்தோம். நான் வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட் போட்டு போறேன் ஆக்சுவலா. போட்டு போனா அவனுக்கு கூட வர்றான். உடனே நான் வந்து அவங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், இவரு என் பையங்க அப்படின்னு சொல்லுவேன். சார் பையனா, தம்பிமா இருக்கு சார் சொன்னோன்னே அவன் கடுப்பாயிட்டாங்க, பெரிய பையன். அப்பா என்னப்பா அது உங்களோட வந்து என்ன தம்பிங்கிறாங்க ஆக்சுவலா, நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இது ஒரு விஷயங்க. அப்ப என்ன, நான் டிஷர்ட் ஜீனோட நான் போறேன் ஆக்சுவலா. சோ அப்போ எந்த இடத்துல எந்த நம்ம அடாப்ட் பண்ண, இதே நான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல தம்பி இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு வைங்களேன், அவன் நம்மள வெறுக்க ஆரம்பிப்பாங்க. சோ அந்த உலகத்துக்குள்ள நீங்க போய் இதனால நம்ம ஒண்ணுமே குறைய போறது இல்லைங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? அந்த உலகத்துல போய் புரிஞ்சு போனோம்னா மாறுங்க ஆக்சுவலா. நான் எப்பயுமே குழந்தைய பக்கம் கொஞ்சம் சப்போர்ட் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் நல்லவர்களுங்க, நம்ம தான் கெடுக்கிறோங்கிறதா இங்க முக்கியங்க. கண்டிப்பாங்க. அப்ப நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இது போவே கூடாது, வெளியில எல்லாம் போகவே கூடாதுன்னு பர்மிஷனே இல்ல. ஒரு பசங்க கிட்ட நாங்க எங்களோட இதுல பசங்க கிட்ட பேசக்கூடாது, வெளியில போகக்கூடாது, தனியா போகக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. இப்ப நம்ம காலத்துல அப்படி இருந்தோம். இப்ப ஆனா பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துதான் நம்மளும் கூட உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. நம்ம கொடுக்கற பயப்பட வேண்டாங்க. ஓகேங்களா? இப்போ இதுல என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா? என் குழந்தைகளுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேங்க.
இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா புது பாட்டையும் ரசிப்போம். ஓகேங்களா? பழைய பாட்டை ரசிக்கிறதுனால இப்ப எங்க குழந்தைங்க பாத்தீங்கன்னா 2 பேர் ரசிக்கிறாங்க. என் குழந்தை இளையராஜா ரசிக்கிறாங்க, ஏஆர் ரகுமான் ரசிக்கிறாங்க, சந்தோஷ் நாராயணன் ரசிக்கிறாங்க, ஆக்சுவலாங்க அனிருத்தனையும் ரசிக்கிறாங்க. ஏன்னா நாங்க அப்படி இருந்தோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப யோசிச்சு சில பேர் நம்ம என்ன பண்ணி யோசிப்பாங்க, எங்க காலத்துல அந்த பாட்டு மாதிரிலாம் இப்ப இல்ல அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் அந்த மூலைக்கு போயிருவாங்க, நம்ம இந்த மூலையில இருப்போம். நம்ம விஸ்வநாத ராமமூர்த்தி காலத்துல இருந்தோம்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அனிருத் காலத்துல இருப்பாங்க. எங்க போய் நம்ம மேட்ச் பண்ண முடியுங்க? இப்ப நம்ம உள்ள வந்துட்டோன்னு வைங்களேன், ஏன் ஆச்சுன்னா அவங்க நம்ம பாட்டை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பாட்டு செமையா இருக்குப்பா சொல்லி அவங்க ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஒரு மாற்றம் நம்மளுக்குள்ள வந்து வேணுங்க ஆக்சுவலாங்க. நம்ம சில விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டு அவங்களோட கலந்துரையாடல் பண்ணிக்கிட்டோம்னா ஆமாங்க, கண்டிப்பா அவங்க நம்மள அலோவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா நம்மளதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாங்க அந்த புரிதல் நம்மளுக்குள்ள வேணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, அடுத்த முறை வரும்போது சொல்லுங்க அதையே. சரிங்களா? கண்டிப்பா. நன்றி. மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஷியாம்லா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நீங்க சொன்னீங்கல்ல இப்ப குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகணும்ட்டு. சொல்லுங்க. என் பையன் வந்து அவன் ஒரு 4th 5th படிக்கும்போது பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு சுடிதார் போட்டு வந்தா அடுத்த தடவை இப்படிலாம் வராத, புடவை கட்டுவா அப்படின்னும். இப்ப வந்து அவன் காலேஜ் எல்லாம் முடிச்சு வேலைக்கு போறான். இப்ப நான் புடவை எடுத்து கட்டினா எதுக்கு இப்படி வர, ஃப்ரீயா வா, என் சுடிதாரோட வா, பரவாயில்ல அப்படின்னா. அதே மாதிரி பொண்ணும் அப்படிதான், சுடிதார் எடுத்து போட்டு நீ ஜீன்ஸ் போட்டு வாயேன், மேல டாப்ஸ் மட்டும் அது போட்டுக்கோ அப்படி நம்ம போட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அசிங்கமும் இல்ல, ஓகேவா தான் இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு நம்ம வந்தோம்னா ட்ரெஸ் கூட இப்ப அவங்கதான் சூஸ் பண்றாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அவங்க ஏதாவது புது பாட்டு கேட்டாங்கன்னா அதை நம்மள கேட்க சொல்றாங்க. சரி நம்ம கேட்கறோம். அப்புறம் அவங்க வந்து பழைய பாட்டு அவங்க பாடுறாங்க, இது எப்படி தெரியும்னா ரீமிக்ஸ்ல வந்திருக்கு இப்ப அப்படின்றாங்க. அந்த மாதிரி அவங்க முன்னாடி அவங்களுக்கு லெவலுக்கு நான் சொல்லிட்டு இருந்த போனோம்னா அவங்க பதிலுக்கு நம்ம நீங்க அப்படியே சொல்லணும். பதில் சொல்லிட்டு வர்றீங்க. நல்லதுங்கம்மா, ஆமா, நல்லது சொல்லுங்க. அதே மாதிரி என் பையன் வந்து பயாலஜி எடுத்தான். சரி எங்க வீட்டுக்காரர் சொன்னாருன்ட்டு. அதுக்கப்புறம் டாக்டருக்கு படிக்கிறான்னா வேணாம்னு சொல்லிட்டான். வேணாம் எனக்கு இன்ஜினியரிங் தான் பிடிச்சிருக்குன்ட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் அது போனான். அது போயிட்டு இப்ப அவனுக்கு பிடிச்ச மாதிரிதான் ஜாப் பண்ணிட்டு இருக்கான். அதனால நாங்க பசங்களை கம்பல் பண்ணல, அவங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி விட்டுருக்கோம். சூப்பர்மா. சோ குழந்தை கூட அவங்க என்ன நடக்குதோ அதெல்லாம் சொல்லிடுறாங்க. யாரோட பேசணும் என்ன பண்றோம் கரெக்டா சொல்லிடுறாங்க. வெளியூர்ல இருந்தா கூட அது நல்லா இருக்குங்க. அருமைங்கம்மா, அருமைங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு சொன்ன தீர்வு நீங்க வாழ்ந்தே காமிச்சிருக்கீங்க. அவங்களுக்கு அப்படியே சொல்லிடலாங்க. நல்லதுங்க. நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பூங்கொடி தயாளன் அவர்கள். பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளம். அம்மா வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமா இருந்ததுனால ரொம்ப கொடுத்துருக்காரு ஐயா. வெளியே போயிட்டு இருக்காரு. சில கருத்துக்கள் சொன்னீங்க. குழந்தைங்களுடைய வளர்ப்பு வந்து எல்லாமே நம்ம கையிலயா இருக்கு. ஒண்ணும் இல்லை, போன மாசம் குன்றத்துல மழை, அங்கதான் இருக்கும். எங்க மருமக கிட்ட பையன் 7 வயசு பையன் 2 நான் மழை தண்ணியில போவேன், நான் மழை தண்ணியில போவேன், நம்ம வாசலுக்கு தண்ணீர் அழகா இறங்கி போவேன். அங்க எப்படி விளையாடுறாங்கன்னா லைன் கொஞ்சம் கட் ஆகுதுமா. அம்மா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருதுமா. கொஞ்சம் வந்து சிக்னல் இருக்கிற இடத்துல வந்து பேசுங்கம்மா. சரிங்கம்மா. நான் தண்ணியில ஐயா சொல்லுங்கம்மா. தண்ணியில விளையாடணும்னு சொல்றான். மருமக வந்து நீ தண்ணியில விளையாடினா உனக்கு ஜுரம் வரும், சீதளம் வரும்னு சொல்றான். சரிங்கம்மா. ஆனா நான் போவேன்னு சொல்றான். உடனே நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன். டக்குன்னு போயிட்டு, கவின் போப்பா, நீ தண்ணியில போய் விளையாடு, போ, தண்ணியில கண்டிப்பா நீ விளையாடுப்பான்னு. நாயா எங்க அம்மா ஜுரம் வரும்னு சொல்றாங்க, நீங்க போய் தண்ணியில விளையாடுன்னு சொல்றீங்களே ஐயா, எப்படிங்க ஐயா இது நான் செஞ்சது ஓகேவா ஐயா? கண்டிப்பா ஓகே தாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு ஐயா சொன்னா, ஏன்னா இருக்கிற தாய்மார்கள் தெரிஞ்சுக்கோங்க நான் சொன்னேங்க ஐயா. கண்டிப்பாங்க. ஏன்னா இத பத்தி நம்ம வகுப்புல முன்னாடி பேசியிருக்கேங்கம்மா. மழையில் நினைக்கிறது எவ்வளவு முக்கியங்கிற விஷயத்த பேசியிருக்கேங்க. அடுத்த வகுப்பு வரும்போது இது கூட லிங்க் ஆயிதான் வருங்க. ஏன்னா அடுத்த வகுப்பு தான் ஒரு பஞ்சபூதங்கள் கூட சேர்ந்து பிரபஞ்சம் எப்படிங்கிறத பேச போறோம். அதுல இன்னும் இது கொஞ்சம் ஆழமா வருங்க. அப்ப நீங்க அதுல வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷங்க ஐயா, சந்தோஷங்க ஐயா. அதாவது இப்போ ஒரு ஐயா சொன்னாரு பாருங்க, நில், கவனி, செல்லுன்னு. வாழ்க்கையே எல்லாருக்கும் அப்படிதான் ஐயா போயிட்டு இருக்கு. இல்லைன்னா உன் குடும்பத்தை பாரு, ஆனா குடும்பத்துல இருக்கிற நிறைய பார்க்க மாட்டாங்க, குறையதான் பார்ப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து கவனி. என்ன சொல்லுவாங்க, எப்படியாவது இதை ஏதாவது பண்ணணும்னு கவனிச்சு உன்னிப்பா பார்த்து ஒரு ஏதாவது ஒரு அமக்கலம் பண்ணுவாங்க. ஆனா நாம எந்த குறை இருந்தாலும்
அதை நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி நம்ம போய்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் ஐயா. கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாங்கம்மா. உண்மையிலே ரொம்ப ஐயா நல்லதுங்கம்மா. நீங்க குழந்தைங்களை பத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு ஆர்வம் ரொம்ப. எங்க ஐயா இருந்தாலும் கொஞ்ச நேரம் பேசுவார் உங்ககிட்ட. ஐயா இல்ல, உங்களுடைய சரிங்கம்மா, சரிங்க. கருத்துக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க ஐயா. அதாவது ஒரு ஐயா கேட்டாரு பாருங்க, வாரத்துல 2 நாள் வந்தா சிறப்பா இருக்கும் மக்களுக்கு. அது சரி, உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஓகேங்க. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. கண்டிப்பா நன்றிங்க ஐயா. நான் ட்ரை பண்ணுறேன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா நான் வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா பிரைமரியில. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் இருப்பாங்க, கிஃப்டடு, ஆவரேஜ், ஸ்லோ லேர்னர்ஸ்னு இருப்பாங்க. அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக ஓரளவுக்கு அவங்க லெவலுக்கு இறங்கி தான் பண்றோம். ஆனா இருந்தாலும் அவங்க அந்த பேசிக்கான எஜுகேஷனை கூட நிறைய டைம்ல எப்பயுமே அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கு வந்து என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் தப்பா, இல்ல அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா, இல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டான்னு எனக்கும் ஒரு சில நேரம் கஷ்டமாவே இருக்கும். அதை எப்படி பண்றதுன்னு எனக்கும் தெரியலைங்க ஐயா. அது கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா. ஓகேங்க. ஏன்னா இந்த குழந்தை படிப்புல வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு ஆழமா கொஞ்சம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாங்க. இதுல எடுத்தீங்கன்னா நார்மலா ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்த்தல், கேட்டல், ஓகேங்களா, அந்த ஐம்புலன்கள் மூலமா தான் ஒரு விஷயத்தை வந்து ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும். ஆமாங்க ஐயா. இங்க என்ன பண்றோம்னாங்க, நம்ம குழந்தைகள் பாத்தீங்கன்னா எங்கேயுமே உணர விடுறது இல்லைங்க ஆக்சுவலாங்க. உணர்தல் அப்படிங்கிறது குழந்தைகள் கிடையாது. இப்போ இதனாலதான் என்ன பண்ணாங்க, இந்த மாண்டசரி கல்வி முறையில வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா குழந்தை வந்து புரிஞ்சு படிக்கட்டும்னு சொல்லிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்ல உட்காந்து என்ன பண்றோம்னா மரத்தினால் பயன்கள் என்ன, மரம் என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எழுத சொல்றோம். அந்த குழந்தை அப்படியே மரத்துல அப்படி அது வந்து அந்த குழந்தை யோசிக்கிறது இல்ல. பாரு புக்ல என்ன இருக்குன்னு பாரு எழுது. அந்த குழந்தை ஏதோ ஒன்று சொந்தமா எழுத போனா கூட இல்ல அது இல்ல, இந்த புக்ல என்ன இருக்குன்னு பாரு, இதே வரியில எழுதுங்கிற விஷயத்தை நீங்க நம்ம வந்து ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாங்க. ஓகே, இதே அந்த குழந்தை கொண்டே மரத்துக்கு நிக்க வச்சுட்டு நீ அப்படியே மரத்தை பார்த்து யோசிச்சு இந்த மரத்துல என்னெல்லாம் யூஸ் ஆகுன்னு சொல்லி பயனெல்லாம் இருக்குன்னு யோசிப்பாருன்னு சொன்னா அந்த குழந்தைகள் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கும், கல்வி கற்க ஆரம்பிக்கும். அப்போ இன்னைக்கும் எல்லா குழந்தைகளும் கல்வி கற்கக்கூடிய திறன் இருக்குதுங்க. ஒன்லி பிரச்சனை அது எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோங்கிற விஷயம் தாங்க. இந்த சொல்லி கொடுத்துல இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா முடமாக்கிட்டாங்க. அதாவது நீ படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், ஓடணுங்கிற விஷயம் சொல்லி கொடுத்தனால என்னாச்சுன்னா நம்ம அந்த ஆனா இது வந்து தனிப்பட்ட டீச்சர் முறையில தப்பு கிடையாதுங்க. சொல்லிக் கொடுக்குற முறை இப்படிதான் வச்சுட்டாங்க. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப ஒரு சிம்பிளா சொல்றேங்க. இப்போ நம்ம இது எல்லாருமே எல்லா பக்கம் கேள்விக்கூடிய கேள்வியை கேட்பாங்க. a+b² என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. sin θ cos θ நம்ம வாழ்க்கையில எங்க யூஸ் பண்றோம்னு கேட்பாங்க. நான் ஒரு பேசிக் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கிறனால நான் அதெல்லாம் யூஸ் பண்ணேங்க. sin θ யூஸ் பண்ணேன், a+b நான் யூஸ் பண்ணேன், இதெல்லாம் சில இடத்துல நான் யூஸ் பண்ணேன் ஆக்சுவலா. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நான் 7th 8th படிக்கும் பொழுது இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் போய் ஒரு டீச்சர்ட்ட இந்த sin θ ஏன் எங்கன்னு சொல்லி நான் வந்து கேட்டேன்னா இதுல என்ன ஒரு கொடுமையா இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆமாங்க, கண்டிப்பா. எங்க அப்ளை பண்ணணும் தெரியாது. ஓகேங்களா, இல்ல இதுதான் ஃபார்முலா, மனப்பாடம் பண்ணு, எழுது அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லுவாங்க இல்லையா. இத ஒரு பிராக்டிகலா கொண்டு தவம் இது பாரு இந்த இடத்துல இது யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன், டக்குன்னு ஒரு செகண்ட்ல புரிஞ்சிடும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் வந்து இந்த 10th வந்து இந்த டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர் நான் படிக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு டீசல் இன்ஜின் இந்த இன்ஜின் பெட்ரோல் இன்ஜினுக்கான வேறுபாடு எல்லாம் சொல்லி வந்து புக் எல்லாம் போட்டுருக்காங்க. ஒன்னும் புரியலைங்க ஆக்சுவலா. அப்படியே படிச்சோம் இது பண்ணாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு அந்த உள்ள கேம்பஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டீசல் இன்ஜினையும் பெட்ரோல் இன்ஜினும் ஒரு பக்கம் அறுத்து இப்படிதான் செயல்படும் சொல்லி ஒரு ரெடிமேடா ஒரு ப்ராட்டை வச்சிருந்தாங்க. கையில சுத்தி காமிச்சாங்க, பாரு இப்படிதான் நடக்கும் இப்படிதான் நடக்கும் சொல்லி ஒரே செகண்ட் தாங்க. அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது அழகா எழுதுறோம். எங்களோட வார்த்தையில டிப்ளமோல எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஆட்டோனமஸ் காலேஜ்னால நீங்க சப்ஜெக்ட் நீங்க எழுதுனா போதும், மத்தபடி வந்து நாங்க புக்ல எழுதணும் இல்லைங்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. சொல்லப்போனா டிப்ளமோ போனதுக்கு அப்புறம் தான் நம்ம உண்மையில அந்த அறிவே பார்த்தீங்கன்னா அதிகமாச்சுங்க. அது வரைக்கும் நம்மளால வெளிப்படுத்த முடியலைங்க. அப்போ இங்க பிரச்சனை எதுன்னா இந்த கல்வி முறையோட பிரச்சனைங்க ஆக்சுவலா. இது தனிப்பட்ட முறையில நம்ம இது பண்ண முடியாதுங்க. நீங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கு மேக்சிமம் என்ன பண்ணுங்கன்னா இந்த செயல்வழி கற்றல் கான்செப்ட்ல கொண்டு வாங்க. அவங்களே வந்து புரிஞ்சு அவங்களே பண்ண வச்சோம்னா கொஞ்சம் அந்த குழந்தைகள் மேட்ச் ஆகி வருங்க. சில குழந்தை மனப்பாடம் இருக்கும். இன்னைக்கு என்ன பண்றதுங்க, கொடுமை என்னன்னா மனப்பாடம் பண்ணக்கூடிய குழந்தை நம்ம தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு. ஓகேங்களா, அப்ப என்ன ஆகுதுன்னா மத்த குழந்தைகள் வந்து இது நமக்கு இல்ல ஓடுங்கன்னு சொல்லி ஒதுங்கிடுதுங்க. சொல்லப்போனா அந்த குழந்தைகள் வந்து இதை விட டாப்பா இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கும். பிரச்சனை இதுதாங்க. அப்ப உங்களோட கல்வி முறையில கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன சின்ன கதைகளா, சின்ன சின்ன இதுல என்ன நான் எப்பயுமே டீச்சர்கிட்ட சொல்லுவேங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு 4 டீச்சர் இருக்காங்க. நீங்க கிரியேட்டிவா யோசிங்க. குழந்தைக்கு இன்னைக்கு போய் சொல்லிக் கொடுக்குற போது நான் எப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு நான் ஒரு கிளாஸ் இருக்கேன், நாளைக்கு இதே கிளாஸ் நான் ரிப்பீட் பண்ணா கண்டிப்பா வேற மாதிரி தான் எடுப்பேன் ஆக்சுவலா. என்ன கேட்டா எனக்கு போர் அடிச்சிடும். நான் ஒரே மாதிரி வார்த்தை ஒரே மாதிரி எனக்கு போர் அடிச்சிடும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஏன்பா 9th அதே புக், 8th அதே புக், 6th அதே புக் எப்படி நீங்க போய் ரிப்பீட் பண்ணுங்க ஒவ்வொரு வருஷம்? வேண்டாம், கொஞ்சம் கிரியேட்டிவ் யோசிங்க. இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு கதை சொல்லுங்க, நாளைக்கு இன்னொரு கதை சொல்லுங்க, உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாங்க.
ஏன்னா டீச்சருங்கிறது எப்பயும் ஒரு அற்புதமான தொழிலா மாறும்னா இந்த ஹோம்ஒர்க் பண்ணாதாங்க டீச்சர்ஸ் டே எல்லாம் கொண்டாடுறதுக்கான ஒரு பயன் இருக்குங்க. சும்மா புக்கில் கொண்டு வந்து படிச்சு சொல்றாங்கன்னா அதை பத்தி சத்தியமா வந்து நம்ம டீச்சர் சொல்ல முடியாதுங்க. ஆழமா அந்த குழந்தை யோசிக்க வைக்கணுங்க அந்த இடத்துலங்க. அப்போ கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் பண்ணிடலாங்க. சரிங்க, மிக்க நன்றி. அடுத்தது இன்னொரு நண்பர் இருக்காங்க. இருக்கீங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். நான் ரேணுகாதேவி பேசுறேங்க ஐயா. இப்ப நீங்க சொல்லும் போது டீச்சர்ஸ் பசங்கள்ட்ட எப்படி வளர்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது உண்மையிலேயே நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படிதாங்க ஐயா. என் பையன் 30 வயசு ஆகுது. சிங்கப்பூர்ல சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க. ஆனா பசங்கள்ட்ட நான் சொல்றது, நீங்க புக்ல உள்ளத பின்னாடி உள்ள லெசன் கொஸ்டின் மட்டும் படிக்க கூடாது. புக்கை படிச்சுனாதான் எதை கேட்டுனாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்ததுங்க ஐயா. அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஸ்கூலுக்கு உள்ள போறதுல இருந்து வெளில வர வரைக்கும் உனக்கு நடந்த சந்தோஷத்தையும் சொல்லணும், துக்கத்தையும் சொல்லணும், டீச்சர் அடிச்சாலும் சொல்லணும். இது வந்து எல்லா பேரண்ட்ஸுமே சொல்லி கொடுக்கணும்னு என்னோட தனிப்பட்ட விருப்பங்க ஐயா. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணா அந்த பிள்ளைங்க வந்து எந்த ஒரு ஒளிமறைவுமே இருக்க மாட்டாங்க ஐயா. என்னோட பிள்ளை வளர்ப்புல நான் அப்படிதான் ஐயா வளர்த்த பிள்ளைங்களும் அது மாதிரி சந்தோஷமா இருக்காங்க ஐயா. அது மாதிரி பசங்க எல்லாமே சொல்லுவாங்க ஐயா. புக்ல உள்ளது நீ ஃபுல்லா படிக்கணும். ஹிந்தி படிப்பாங்க ஐயா. ஹிந்தி படிச்சாங்கன்னா தமிழ் அவங்களுக்கு வராது. அந்த கதையை ஃபுல்லா நான் படிப்பாங்க ஐயா. சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் எல்லாத்தையும் படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து தமிழ்ல திருப்பி நான் அவங்களுக்கு கதையா சொல்லுவேன். அது பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க போயிட்டு ஹிந்தில எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்தாங்க. அந்த மாதிரி சப்ஜெக்ட்ல எல்லாமே 10th எல்லாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்ங்க ஐயா. 4 சப்ஜெக்ட்ல சென்டம்ங்க ஐயா. பாப்பா அது மாதிரி கேட்கும்போது நமக்கு சந்தோஷம், பெத்தவங்களுக்கு சந்தோஷங்க ஐயா அது. அதனால பிள்ளைங்க எல்லாருமே எல்லாத்தையுமே தான் படிக்க சொல்லணும். புக்லெட் வேண்டாம், புக்ல உள்ள பின்னாடி கொஸ்டின் படிக்க கூடாது. ஃபுல்லாவே நீ இன்ச் பை இன்ச்சா படிச்சா அந்த பிள்ளைங்க எல்லாத்துலயுமே 1 வேர்ட் சூப்பரா அட்டன் பண்ணுவாங்க ஐயா. எல்லா பிள்ளைகளுக்குமே நான் சொல்றேன் நானு. அதனால என்னோட வளர்ப்பு அது மாதிரிங்க ஐயா. உண்மையிலே பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அருமைங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. முடிச்சுக்கலாங்க ஐயா. இன்னைக்கு இன்னொன்னு சொன்னீங்க ஐயா, லாஜிக் மேஜிக்னு. உண்மையாலுமே நாம நினைச்சிட்டு இருப்போம் லாஜிக்கா நடக்கணும்னு. ஆனா பாத்தீங்கன்னா மேஜிக் தான் நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்திலே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு சம்பவம், மிக்ஜாம் புயல் ஒண்ணு ரொம்ப பாதிப்பு. அதே போல பாத்தீங்கன்னா சவுத் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மேலடுக்கு சுழற்சின்னு சைக்ளோனே கிடையாது. இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒன்று நடக்குதுன்னா கண்டிப்பா இப்ப மேஜிக் மட்டுமே நடந்துட்டு இருக்கு. அந்த மேஜிக்கை ஏத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரணுங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்று அன்பர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் மிகச் சிறப்பாக விளக்கம் அளித்த பாலமதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பாலமதன் ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அறிவிப்புகள் வந்து அம்மா